மானேர்கலை விளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளர்க்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனர் பொன்னி அணியாவடுதுரை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தையே முடித்திடும் குன்றமே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் சாது தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய ஆடல் வல்லான் அறக்கட்டளையின் சார்பிலே நடந்து வருகின்ற இந்த வாதவூரர் புராணம் நிகழ்வினை நடத்துகின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள், அடியாறு பெருமக்கள், குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள், நம்முடைய வேல்சமையா அவர்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். வாதவூர் புராணத்திலே ஒரு முக்கியமான இடத்திலே போன வாரம் நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். காப்புச்செயலை வழக்கம் போல சிந்தித்து அந்த பகுதிக்குள்ளே இப்போ போக இருக்கின்றோம். எப்போதுமே காப்புச்செயலை சிந்தித்து தான் புராணத்தை துவங்க வேண்டும் என்கின்ற மரபை சிவஞான சுவாமிகள் எல்லாம் காட்டியிருப்பதனால முதல்ல காப்புச்செயலை பவளமால் வரையினில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று சொன்னால் முன்னமே சொல்லியிருக்கிறோம். விநாயகப் பெருமானுடைய சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதும்பொழுது சுவாமி சொல்வார், இந்நூல் இந்நிலவு உலகினில் நின்று நிலவும் பொருட்டு மங்கள வாழ்த்துள்ளனர் என்பார்கள். பாஷ்யத்தில் காரணம் எழுதுகிறார். அங்கே கடவுள் வாழ்த்து சொன்னதுக்கு ஒரு காரணம் எழுதிடுவார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்? மெய்கண்டார் போன்றோருக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து மங்கள வாழ்த்து ஒன்று சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏனென்று சொன்னால் விநாயக வழிபாடு என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நமக்கு அருள் செய்வது. இந்த தடைகளெல்லாம் எங்கேருந்து வரும் என்று சொன்னால் நாம் செய்த வினை வயத்தால் நமக்கு தடைகள் வரும். மெய்கண்டார் போன்றோருக்கெல்லாம் வினையும் இல்லை, அதனால் தடையும் இல்லை. அதனால் சுவாமி அவரை சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்? சித்தியார்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து போடுவார். சாக்கிரத்தே அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமை நன்கு அறிந்தார் ஆயினும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அவர் செய்தாருங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவார். ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் மங்கள வாழ்த்து அருள் என்பார்கள். அதனால் ஒரு ஆசாரம், ஒரு மரபு, அதை போற்றி பாதுகாக்கணும். என்றைக்குமே மரபுகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ தான் மொழி நிற்கும், பண்பாடு நிற்கும், சமயம் நிற்கும், கலாச்சாரம் நிற்கும். அதனால் அதை முதல்ல ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன சொன்னார்? மெய்கண்டாருக்கு சரி சுவாமி எழுதுறார் சிவஞான சுவாமி. அதனால் மாணாக்கர்களுக்கு என்ன படிக்கிறதுல தடை வரலாம், படிக்கிறதுக்கே தடை வரும், படிக்கிறது புரிந்து கொள்வதில் தடை வரும், புரிந்து கொள்வதை உணர்வதிலே தடை வரும், உணர்ந்த பின் அதன்படி நிற்றலிலே தடை வரும், தடை எப்படி வேணாலும் வரலாம். அதனால் என்ன பண்ணார்? விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கணும்.
விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்குறதுனால என்னன்னா பற்று அரும்பது உண்மை விளக்குது. வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமாற புந்தியுள் வைப்பான். இந்த உண்மை விளக்கம் படிக்கிறக்கா புந்தியுள் வைப்போம்னு சொல்லலை. நோக்கம் என்ன, ரொம்ப உயர்ந்த நோக்கம். அதில் பந்தமாற புந்தியுள் வைப்பாம் என்று சொல்வார். அதனால சுவாமி இங்கே என்ன பண்ணார், கல்லாறுகள் மலைவில்லார் ஒழிய பொல்லாரும் நல்லார் முனைவரைக்கு சுவாமி இப்படி எழுதிட்டார். மங்கள வாழ்த்து இவர் செய்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் மங்கள வாழ்த்து அருளுவர் என்பர் என்று சொல்லிட்டார். இப்போ சிவஞான சித்தியார் நூலுக்கு உரை எழுதுகிறார். ஒரு கோட்டன் இரிசபியன் மும்மதத்தன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதுக்கு உரை எழுதும்போது திரும்பவும் ஆண்டோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் மங்கள் வந்து அப்படின்னு எழுதுனா இலக்கணத்தில் அது கூடியது கூறல்னு விளையாயிடும். திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு காரணம் எழுதுகிறார். என்ன காரணம் எழுதுவார், இந்நூல் இந்நில உலகினில் நின்று நிலவுதல் பொருட்டு மங்கள வாழ்த்தருள் என்பார். ஏன்னா அப்படின்னா ஏதோ சித்தியார் ஆசிரியருக்கு அந்த புகழ் இருக்கணும், நம்ம நூல் நிற்கணும், நாளைக்கு 21ஆம் நூற்றாண்டு பற்றி பேசணும், அப்படி இல்லை. இந்த நூல் நின்னாத்தான் நம்முடைய குருநாதர் செய்த சிவஞான போதத்தை ஏனையோர் புரிந்து கொள்ள முடியும். இது யார் நினைக்கிறார், அருணகிரி சிவாச்சாரியர் நினைக்கிறார். ஏன்னா அந்த நூல் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நூல். அந்த நூல் யாருக்கு சொல்லி கொடுக்கணும்னு எழுதுறதுக்கே சுவாமி ஒரு பெரிய இது எழுதுறார். சிவஞான போதத்தை யாருக்கு சொல்லி கொடுக்கலாம், அதுக்கே வந்து ஒரு தகுதி வச்சிருக்கிறார். நீங்கள் எம்பிபிஎஸ் போனோம்னா இப்போ +2 பாஸ் பண்ணணும், நீட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிவஞான போதம் படிக்கிறதுக்குன்னார். அது சும்மா புத்தகத்தில் வந்து உட்கார்ந்து படிக்கலாம் அப்படி சொல்லலை. முன்னர் தீக்கையுற்று சிவாகமங்களை ஓதி சரியாகிரியா யோக பாதங்களை நன்கு ஆராய்ந்து அதன் வழி ஒழுகி பிறவிக்கு அஞ்சி வீடு பேத்தின் மீது அவாமிக்கு உண்டாய வழி அவருக்கு இந்நூல் உணர்த்துகிறார் சுவாமி. அப்போ சிவஞான போதம் படிக்கிறதுக்கே தகுதி இது, அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறார். அப்போ இவ்வளவு தகுதியில் இன்னொரு இடத்துல எழுதுவார், இது சோமுசம்பு பத்ததி முதலாயின நூல் பயிற்சி உடையாருக்கு அப்படின்னு எழுதுறார் சுவாமி. சோமுசம்பு பத்ததி நூலாக நம்ம பார்த்ததில்லை, அதெல்லாம் கிரியா மார்க்கத்தில் உயர்ந்து பேசுகிற நூல்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூஜை கிரிய விதிகளை எல்லாம் சிறந்து விளங்கி அதன் பின்னர் யோகம் அதோடைய ஞானத்துக்கு வரணும், அதுக்கு சொல்கிறது. ஆனால் என்ன பண்ணார், அப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு தான் சொல்லணும்னா ஏனையோரால் அதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும், இவ்வளோ உயர்வாக சொன்னால். அதனால் அருணகிரி சிவாச்சாரியர் அவர் பண்ணதே அதனால தான். மெய்கண்டாரே சொல்கிறார், அவரை உரை செய்து விரிவாக சொன்னார். அந்த நூல் இருந்தால் தான் சிவஞான போதம் நமக்கு புரியும். அதனால தான் என்ன பண்ணார் சுவாமி உரை எழுதுகிறப்போ, இந்நூல் இந்நில உலகினில் நின்று நிலவுதல் பொருட்டு மங்கள வாழ்த்து அருணர் என்பார் காரணம் சொல்கிறார். அப்படி வந்து அதனால் காப்புச்செயலுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு எல்லா இடங்கள்லேயும் கொடுக்கப்பட்டிருந்தார். குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண்கிறார். அதனால் எல்லா இடங்கள்லையும் அதனால தான் இங்கேயும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று ஒவ்வொரு முறையும் நம்ம விநாயகப் பெருமானை சிந்தித்து, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா திருப்பெருந்துறை சருக்கத்தில் அங்கே தான் நிற்கிறோம். முதல்ல மதுரையிலேருந்து எல்லாம் கிளம்பி வந்து இப்போ திருப்பெருந்துறைக்கு வந்து அப்புறம் தீட்சை வாங்கினது அதெல்லாம் நமக்கு தெரியும். கடந்த 3-4 வாரங்களாக அதைத்தான் நம்ம வந்து சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த தீட்சை செய்த முறையெல்லாம் அவர் சொல்லும் பொழுது, வந்த அளவிலேயே அவரை பார்த்த அளவிலேயே செய்த நயன தீட்சை என்றும், தொட்டு திருநீர் அணிந்து செய்ததனாலே அது ஸ்பரிசு தீட்சை என்றும், மந்திரத்தை காதிலே உபதேசம் செய்ததினாலே அது மந்திர தீட்சை என்றும், விழுந்து வணங்கிய போது தன்னுடைய திருவடிகளை அவருடைய தலைமீது வைத்த அவருடைய திருவடி தீட்சை என்றும், அதுக்கப்புறம் ஒன்று அதுதான் இதில் திருவிழா படத்தில் இல்லாத செய்தி இங்கே உபதேசத்தை படலத்திலே சொல்லலை. இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, திருவடி தீட்சையை கொடுத்ததோடு அங்கே முடிச்சிட்டார். இங்கே சொல்கிறார், அதுக்கப்புறம் அங்கே ஏனையோரிடமிருந்து தனியாக இவரை அழைத்து சென்று அறிதற்கரிய ஆகமம் உரைக்க நினைந்தார் அறம் உரைத்தார்னர். ஆகமத்தினுடைய உட்பொருளை இவருக்கு உபதேசம் செய்கிறார். அதுக்கு வேட்பிள்ளை வந்து சாத்திர தீட்சைன்னு எழுதுகிறார். அது சாத்திர தீட்சை சுவாமி செஞ்சு வைக்கிறார். அது ஏனையோரிடமிருந்து பிரித்துனர். இதுவரைக்கும் நடந்தது எல்லாரும் பார்த்தாங்க. இந்த சாத்திர தீட்சை மூலம் இவரை தனியாக கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட மட்டும் ஏதோ சாமி பேசிகிட்டு இருக்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களால் அறிவதற்கு அரிதாகிய ஆகமன் உட்பொருளைன்னு எழுதினார். ஆனால் அங்கே இருமங்கள்லாம் அப்படி அவங்களிருந்து பிரித்து கொண்டு போய்
சனகாதி முனிவர்களுக்கு அந்த கல்லால மரத்தில் இருந்து உபதேசித்த தட்சிணாமூர்த்தி போல இவருக்கு அதை உபதேசம் செய்கிறார் அப்படின்னு எழுதுறார். அப்படி இவருக்கு அந்த உபதேசத்தை எல்லாம் கொடுத்தார்னு இதையெல்லாம் பார்த்தோம். உபதேசம் பெற்ற பின்னர் இவருடைய நிலை அதான் அன்னைக்கு சொன்ன, அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் கொன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு ஆயிட்டதுனால திருவிழாப்பாணத்தில் சொல்றார், பெற்ற பின் எப்படி இருந்தார்னாரு, தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன்கிறார். எல்லாம் ஒன்றா தான் இருந்தது அவருக்கு. எப்படின்னா கூட இருக்கவங்களெல்லாம் யாரும் தெரியலை, ஒரே ஒரு பொருள் தான் இப்போ தெரியுது, அது சுவாமி. அதனால் தந்தையும் தாயும் குறவன் ஆசான் எல்லாமே யாராக தெரியுதுன்னா சுவாமி ஒன்று தான் தெரியுது, ஏனைய பொருள் தெரியலை. அந்த நிலையில் இருந்தார்னார். ஏன்னா தன்னுடைய பொருள் தன்னுடைய உயிர் உடல் எல்லாத்தையும் சுவாமி கை கொண்டுட்டான் இப்போ. அதனால் அப்படி இருந்தார். இதையெல்லாம் போன வாரம் சொன்னோம். இவ்வாறு இவங்க இருக்க 81வது பாட்டில் சொல்கிறார். 80வது பாட்டிலே சொல்வார், அன்புடன் நோக்கி நிற்பவர் சுவாமி மாணிக்கவாசர் எப்படி இருந்தார், அழுவர் கைதொழுவர் வீழ்வர் இன்புரை எழுவர். அவருடைய அந்த நிகழ்வுகள் அப்படியே கடவுள் மாமனியர் சொல்றார். சுவாமி முன்னாடி எப்படி இருந்தார்னார். அவர் முன்னாடி போய் நின்னார், அழுதார், கைதொழுதார், வீழ்ந்தார், எழுந்தார். அப்புறம் சுவாமி சொல்வார், ஆடினார் பாடினார் அழுதார் தொழுதார் தொண்டனாருக்கு அங்கே நிகழ்ந்தன ஆர் சொல்ல வல்லார் இல்லைங்களா. அப்புறம் சுவாமி எழுதலை, எல்லாம் வேல்ச்சமையை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால் இன்புரை எழுவார். அதுக்கப்புறம் அர்த்தால் அங்கே தான் நமக்கு நெறி சொல்ல. இந்த புராணங்கள் படிக்கிறதுல உள்ள பெரிய வசதியே இதுதான். உலகியல் நிகழ்வுகளில் நடந்ததெல்லாம் சொல்ல மாதிரி சொல்லி நமக்கு ஒரு மெசேஜும் கொடுப்பாங்க. நீங்கள் திருவம்பாவை படிக்கிறோம், காலையில் போச்சு அந்த குழந்தைகள்லாம் போய் அந்த உள்ள இருக்க குழந்தையை எழுப்பிச்சு அது வரையினது வரலையினது இதெல்லாம் கதை. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருவார், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. செய்தி என்ன செய்யணும் இப்போ, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணிக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நக்கு உருக வேண்டும். அது நமக்கு செய்தி. இது அங்கே செய்கிற மாதிரி அங்கே காமிச்சேன். ஆனால் செய்தி எப்படி இருக்கும்னா, அந்த அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்கள எழுப்பினாங்க, அவள் உள்ளேருந்து எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்டால், இப்போ என்னால் எண்ண முடியாதுன்னா நீயே என்னன்னா இதெல்லாம் பாட்டில். ஆனால் அந்த பாட்டில் கொடுத்த செய்தி என்னன்னா 2. 1, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. இந்த உலகியல்லையுமே வெற்றியடைந்தவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தவனை வென்றவனாக தான் இருப்பான். நீங்கள் உலகில் வெற்றியவே வேணாலும் வச்சுக்கிடுவோம். பெரிய நோபல் பரிசு வாங்குறாரு, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்கினேங்கிறான். நான் நல்ல 18 மணி நேரம் தூங்கி இந்த நோபல் பரிசு வாங்கினேன்னு இதுவரை எவனாவது சொன்னானா? இல்லை. அப்புறம் ஞானத்திலே வந்தவர்கள் அவர்களுக்கு உறக்கமுமே இல்லை. அதனால் என்ன, சுவாமியை சார்ந்து இருக்கின்ற அடியார்களுக்கு அவனை போலவே போன முறை சொன்னோம், சுவாமியை சார்ந்து இருக்கின்ற அடியார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்னு சொன்னோம். சுவாமியை சார்ந்து நிற்கிற அடியார்கள்லாம் சுவாமி போல இளமையாக இருப்பார்கள்னு சொன்னோம். இன்றைக்கி ஒன்று சொல்கிறோம், சுவாமியை சார்ந்து நிற்கிற அடியார்களுக்கு தூக்கம் வர்றதில்லை. ஏன்னாரு, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு அவன் இருக்கிறதுனால. அதனால் வயசாகிட்டுனா தூக்கம் வரலன்னு வருத்தப்படாதீங்க, நமக்கு பக்குவம் அதிகமாகுது, அதனால் தூக்கம் வரலன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா சுவாமியை சார்ந்து நிற்க என்னாகும்னா, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்று அப்பர் பெருமானால் ஏற்றப்பட்ட அந்த இலக்கணத்தை சார்ந்து நிற்கின்ற அந்த உயிர் அந்த இலக்கணத்தை பெறுவதனாலே வயசாக பெருசாக பசிக்கிறதும் இல்லை, தூக்கம் வர்றதும் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கணும், வயசாகிடுச்சு சார் தூக்கமே வரமாட்டேங்கிறோம், பெருமைப்படணும். ஆனால் சுவாமியை நெருங்குறோம் பக்குவத்தால். 30 வயசில் இப்படி கிடந்து தூங்குனதுக்கு இப்போ 70 வயசில் தூக்கம் வரலன்னா சுவாமியை நோக்கி அனுபவத்தால் ஏறுகிறோம். அதனால் தூக்கம் வராதுக்கு இப்படி ஒரு காரணமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்து விடுவேன். அதனால் அப்படி இருக்கக்கூடிய நாது உறங்காது இருந்தாய் போற்றிங்கிற மாதிரி இவங்க எப்படி இருந்தார்னா, அழுவார் தொழுவர் வீழ்வர் இன்புரை எழுவர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செய்தி சொன்னார். அங்கே சொல்லுவார், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. முக்கியமான செய்தி. அது மாதிரி இங்கே சொல்கிறார், இங்கே ஒரு மெய் சொல்கிறார், குருநாதரை வழிபாடெல்லாம் செஞ்சார், செஞ்சுட்டு திரும்ப எப்படி வரணுங்கிறப்போ சொல்கிறாரு, பின்பால் ஏகுவர்னர். புறத்தை காமிச்சு வரக்கூடாது, அப்படியே திரும்ப வரணும். மாணிக்கவாசர் வந்தாருங்கிற வீழ்வர் இன்புரை எழுவர் பின்பால் ஏகுவர் இறங்கி மீழ்வர் நண்பகல் கங்குல் காணார் ஞான நல் வடிவே உண்டு. அன்னைக்கே சொன்னேன், இரவு பகல்ங்கிறதெல்லாம் தெரியல. இரவு பகல்ங்கிறது சித்தாந்தத்தில் சொன்னால் கேவல நிலை சகல நிலை எல்லாம் மற்ற சுத்த நிலை நினைத்து நிற்பது, அதுதான் இரவு பகல் அற்ற நிலைங்கிறது. அப்படி இவர் ஏன்னா சுவாமியினுடைய உபதேசத்தினால அந்த உயர்ந்ததுனால நண்பகல் கங்குல் காணார். அப்போ எதை பார்த்தார், ஞான நல் வடிவே கொண்டு
பொன்புனை பித்தர் பாலர் பிசாசர் தம் கொள்கையானார். அதெல்லாம் நம்ம சொன்னோம். பித்தருங்கிறது ஓமை காட்டினார், பாலருக்கு ஒன்று சொன்னார், பிசாசருங்கிறது அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு மன்னும் இந்நிலைமை உற்றார் வன்படை சுற்றமாகி துண்ணினர் எல்லாம் வந்து தோன்றலை தொழுது நின்று தென்னவன் முனியா வண்ணம் செழும்பலி பரித்திரள் கொண்டேகள் என்னும் அது ஒன்றும் தேரா இது பழுதென்று இறங்கி அவங்கெல்லாம் வந்து சொல்ல வந்தாங்க. கூட இருந்தவங்கெல்லாம், ஐயா நம்ம வந்த விஷயம் குதிரை வாங்குறதுக்கு, இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பணமெல்லாம் இன்னும் விட்டுட்டு நாம் வந்து யாரோ அந்த, ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மூலம் சுவாமின்னு முழுமையாக தெரியாது, அதனால் யாரோ ஒரு குருநாதர்னு வச்சுக்கிடுவோமே, அவர் முன்னாடி நீங்கள் இப்படி போயிட்டுருக்கீங்கன்னா இது மன்னனுக்கு தெரிஞ்சு போனவங்களாம் குதிரவங்கமே என்னடா பண்ணுறீங்கன்னா அவ்வளோ பேரையும் பிடிச்சி இப்போ கேள்வி கேட்பார். அதனால் அதுக்கு முன்னாடி அதை என்னென்னு நம்ம அப்படியே ஞாபகப்படுத்துகிறாங்க. நம்ம வந்த விஷயம் எதுங்க ஐயா, அதை மறந்துடாதீங்க. அது சொல்கிறார், தென்னவன் முனியா வண்ணம், தென்னவண்ணம் மன்னன், முனி இதெல்லாம் கோபுரன்னு அர்த்தம். முனியா வண்ணம் செழும்பரி திரள் கொண்டேகள், நாம் இந்த குதிரை கூட்டத்தோடு அங்கே போய் சேர்ந்துடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னும் அது ஒன்றும் தேரா இது பழுதென்று இறங்கி, அப்படி அந்த செயலை செய்யாமல் இப்போ வேற செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது குற்றம்ங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே தான் இவர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொன்னார் அதான் அன்னைக்கு சொன்னோம். ஐய நீ வருதல் வேண்டும் என்று அவர் அழைத்த போதில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, இப்போ மாதிரி மன்னர்கிட்ட போய் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிடுவோம் நம்ம எல்லாரும். அதுக்கப்புறம் அது பரவாயில்ல, ஏன்னா மன்னனுக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டு இல்லை யார் மூலமாவது செய்தி போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக முன்னாடி, ஐயா நீங்கள் வாங்க, நம்ம ஐயனேன்னு, ஐயன்னா தலைவனர், ஐயனீ வருதல் வேண்டும், அதனால் நீங்கள் வரணும் என்று அவர் அழைத்த போதில் கூட வந்தவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க அவரை. தெய்வ நீர் அணிவார், மாணிக்கவாசகர், தெய்வ நீர் அணிவார் தானை திரளினர் தம்மை நோக்கி. தானை திரளினா மன்னன் அவனுடைய அந்த படையெல்லாம் அவன் கூட வந்த அந்த தானை கூட்டம், தானை திரள் நோக்கி மையலாம் உணர்வின் மிக்கீர். அவங்களை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க, மயக்க உணர்வுலேயே இருக்கீங்களப்பா நீங்கள்லாம் யாருங்கிறது. எல்லாம் அவர் கூட வந்த ஆள்கள், அவங்களுக்கு தோணுது மயக்கமாக இருக்க நானா நீயா அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்குவம் இல்லாதனால மையலாம் உணர்வின் மிக்கீர் யாவர் நேர், நீங்கள்லாம் யாருன்ட்டார். மாயா பேத பொய்யலாம் உரைத்தல் வேண்டாம், அதுதான் இன்னும் முதல்ல யாவர் நீர்னாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இந்த மாயாகாரியம் நிலையில்லாத விஷயத்துல இருந்து பேசாதீங்க, போப்பா இங்க இருந்து பொய்யலாம் உரைத்தல் வேண்டாம் போம் இனி அகலை என்றார். இங்கேருந்து முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. யாருன்னா கூட வந்தது எல்லாம் பணத்தை கூட்டிட்டு வந்தது, குதிரையை பற்றி தெரிஞ்சது, அதுக்கு உணவு கூட வந்தது, மந்திரி கூட வந்த பரிசனங்கள், அவங்கள பார்த்து நீங்கள்லாம் யாருங்கிற, யாருன்னு சொன்னது கூட பரவாயில்ல, அடுத்தால வந்து இந்த உலகச்சார் பற்றி பேசுகிறீங்களே மயக்க உணர்வில், யார் நீங்கள்லாம், அதனால் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, முதல்ல போங்க நீங்கள் இங்கே இருந்து கெட் அவுட் அப்படிங்கிறார் அவங்கள. இப்போ தான் இங்கே தான் நின்னார், போய் சொன்னார், நம்ம அன்னைக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் நேராயிட்டு அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். என்னிவர் புகழ்வது என்றே யாவரும் நின்று இறங்கி துண்ணு நற்தானை வீரர் தம்முளே துயரம் எய்தி பன்னு நம் ஒளியும் கொள்ளார் பரிவிலர் என்று நீங்கி தென்னவர்க்கு இன்னவாறு செப்புவோம் என்று சென்றார். இப்போ அவங்களுக்கு வேறு வழி தெரில, அதனால் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன இப்படி பேசுகிறார், வேப்பிள்ளை சொல்கிறாரு, என்னுவர் புகழ்வதென்றே யாவரும் இறங்கின்னு சொல்லலை, யாவரும் நின்று இறங்கினர். அவங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கும் மனசு வரலையா இவரை விட்டுட்டு, ஆனால் இவர் என்ன இப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு நின்று, ஆனால் மனசில் இறங்கி, ஏன்னா இவர் மேலே ஒரு இறக்கமாக இருக்குது. சார் நல்லா இருந்தார் சார், தென்னவன்ராயன்னு பட்டம், ஆடாடாட 16 வயசு முடிஞ்சோடனே மந்திரியா வந்து எப்படி மந்திரிகளுக்கெல்லாம் மேலே முதன் மந்திரியா மன்னர் இவர் சொன்னாதான் கேட்பார், அந்த அளவுக்கு உயிர் எப்படின்னாரு, உடலும் உயிரும் போல ஒரு இடத்துல அவர் சொன்னார், அப்படி ரெண்டும் க்ளோஸு. ஆனால் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் இப்படி இருக்கார், நம்மளை யாருன்னு கேட்குறாரு, என்ன நடந்ததுன்னே தெரில. அந்த ஒருத்தர் குருந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்தானே, அவன் என்னமோ பண்ணிவிட்டான், என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து, ஏன்னா இவங்களுக்கு தெரியலை. அவர் சொல்லுவார், நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை தம்பர் திருஅம்மானை, ஏன்னா வந்து உங்களுக்கு
நாட்டார்கள் விழித்திருப்ப நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னம் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மீட்டையும் பிறவாமல் வந்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. இவர் தான் பாடுறார் பின்ன. அதனால கூட இருக்கவங்க அவங்களும் ஏசா நிற்பர் என்னை கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாதனால அவங்க ஏசுறாங்க பேசுறாங்க, அதெல்லாம் இவர் கவலைப்படலை. யான் தானும் பேனா நிற்ப நின்னருளே என்பது நான் திருவருள தெளிவா இருக்கு அப்படின்னு நமக்கு பாடம். அதெல்லாம் அது மாதிரி இங்க சொன்னாரு. அதனால இவங்கள்லாம் என் இவர் புகழ்வதென்றே, இவர் என்ன பேசுறாரு என்றே யாவரும் நின்றே விட்டுட்டு போகவும் மனசில்லை. சரியா இருந்தால் லைவிட மாட்டான், நம்ம நேரம் மன்னிட்டு போயிடும் அப்படின்னு இவரை விடவும் முடியலை. ஆனால் அதே நேரத்தில் இதை மன்னருக்கு சொல்லணும், என்ன செய்யணும்னு தெரில. அதனால் இவர் நிலைமை பார்த்தாலே பாவமாக இருக்குது. எப்படி இருந்தார் சார், அப்படியே சிவிகையில் வந்து இறங்கினவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறார் பாருங்க அப்படின்னு யாவரும் நின்று போக முடியாமல் இறங்கி துண்ணு நத்தானை வீரர் தம்முளே. நத்தானை வீரர்னா அவருடைய கூட வந்த அந்த வீரர்கள் எல்லாரும் படை பலமா துண்ணு நத்தானை வீரர் தம்முளே துயரம் எய்தி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர் என்ன இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. துண்ணு நத்தானை வீரர் தம்முளே துயரம் எய்தி ரெண்டு இது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, பண்ணு நம் ஒளியும் கொள்ளார். டாலே நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறார். பரிவிலர் நம்ம மேலே ஒரு அன்பாகவும் இருக்க மாட்டேங்கிறார். ரெண்டு வருத்தம் அவங்களுக்கு. நம்ம போய் இந்த மாதிரி ஐயா நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க சரி, ஆனால் நம்ம வந்தது குதிரை வாங்கிறதுக்கு, அதனால் இப்போமாவது மன்னர் போய் நிலைமையை சொல்லி அடுத்து செய்யலாம்னு சொன்னால் ஆமாம் ஆமாப்பா வா போய் சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம சொன்னதை கேட்டிருக்கணும். சரி அதுதான் இல்லை, நம்ம மேலேயாவது ஆமாப்பா தம்பிகளா என்னால் உங்களுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களை பார்த்தாலும் எனக்கு போகாம தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது பேசியிருந்துருக்கலாம். அப்படியும் இல்லை. பண்ணு நம் ஒளியும் கொள்ளார் ஒன்று, பரிவிலர் நம்ம மேலே அன்பும் இல்லை இவருக்கு என்று நீங்கி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நீங்கி தென்னவர்க்கு இன்னவாறு செப்புவோம் என்று மன்னன்ட்ட போய் இதை இப்படியே சொல்லிடலாம். சுவாமி மன்னா அந்த மாதிரி இருக்குது, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியும். அவருக்கு நாங்கள் போய் சொன்னால் உலகியலை பற்றி பேசாதீங்க இங்கேருந்து போங்கிறார். அவருக்கு நாங்கள் யாருன்னு இதில் நீ இவர் யாருன்னு கேட்குறார். இப்படி இருக்குமன்னா மன்னன் பார்த்து செய்யட்டும் அப்படின்னு போய் சொல்லிடலாமோல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். தென்னவர்க்கு இன்னவாறு செப்புவோம் என்று சென்றார். கிளம்பிட்டாங்க. நேராக போய் மதுரைக்கு வந்துட்டாங்க அவங்களாம். சென்றவர் வைகை நாடன் இருந்தவை முன்னர் எய்தி வன்திரள் மன்ன போற்றி மாமதுரேச போற்றி என்று பின்வாத ஊர் எய்திய செய்தியெல்லாம் ஒன்றிய கவர்ச்சி கூறும் உளத்துடன் நின்று சொல்வார். சென்றவர் போனோம் எங்கே போனாங்கன்னாரு, வைகை நாடன் திருந்தவை மதுரைக்கு வந்துட்டாங்க. வைகை நாடு மதுரை. அங்கே வந்து முன்னெறி எய்தி மன்னர் முன்னாடி வந்து வன்திரள் மன்ன போற்றி இதெல்லாமா ஒரு அமைப்பு. நேரம் மன்னர்கிட்ட வந்தா மன்னா நான் சொல்லுதை கேளு அப்படின்னு சொல்லக்கூடாது, முதல்ல மன்னா போற்றி. அதனால வன்திரள் மன்ன போற்றி மாமதுரேச போற்றி, இந்த மதுரைக்கு அரசராக இருக்கிற பெருமானை போற்றி போல வணக்கம் சொல்லணும் மன்னருக்கு சொல்றாங்க. சொல்லி என்று பின் என்ன சொன்னாங்கன்னு, வாத ஊர் எய்திய செய்தி, வாத ஊரர் எய்திய செய்தி எல்லாம், வாத ஊரருக்கு என்ன அங்கே நடந்தது திருப்பெருந்துறையில் அதை சொல்லணும் நாங்கள் உங்கள்கிட்ட அப்படின்னு மன்னர்கிட்ட விண்ணப்பம் போல. வாத ஊர் எய்திய செய்தி எல்லாம் ஒன்றிய கவர்ச்சி கூறும் உளத்துடன் நின்று கொள்வார். ஒன்றிய கவர்ச்சி கூறும்னார். கவர்ச்சின்னா மனசு கவலை. அதனால் இவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்க, ரொம்ப கவலையோட. அதனால் ஒன்றிய கவர்ச்சி கூறும், கூறும்னா ரொம்ப அதிகம்னு அர்த்தம். கூறு என்பது தமிழில் அதிகம் என்ற பொருள். அதனால் கூறும் உளத்துடன்னா ரொம்ப அதிகமான ஒரு கவலையோடு அவங்களுக்கு, ஏன்னா அவர் தனியாக விட்டு வந்தாலே இவங்களுக்கு மனசில்லை, அவர் மேலே ரொம்ப நல்ல எண்ணம். மன்னர்கிட்ட வந்து இப்படி அவரை பற்றி பேச வேண்டிய இருக்கேன்னு ஒரு கவலை, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால் அதை எப்படி சொன்னாங்கன்னாரு, அவர் மேலே ஏதோ கோவத்தில் பண்ணா அந்த ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டாரு அப்படின்னு கோவத்தில் சொல்லலை, ரொம்ப கவலையில் சொல்கிறேன். ஒன்றிய கவர்ச்சி கூறும் உளத்துடன் நின்று சொல்வார். மன்னர் முன்னாடி போய் நின்று சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நின் பெயர் புனைந்தோராகி நின் பெரும் கருமம் செய்வோம்
என்பவர் செய்கை தன்னை எங்கனம் யாங்கள் சொல்வோம். முதல்ல ஆரம்பமே எப்படி ஆரம்பிச்சாங்க? நின்பெயர் புனைந்தோராகி தென்னவன் பிரம்மராயன், உங்களுடைய பெயரே அவருக்கு பட்டமா வச்சுங்க. தென்னவன் உங்களுடைய பெயரையே தாங்கி நிற்கின்ற அப்படின்னு ரொம்ப உயர்ந்தவர். ஆனால் நின்பெயர் புனைந்தோராகி நின் பெரும் கருமம் செய்வோர், உம்முடைய பணிகளையெல்லாம் தம்மது தலைமையில் வச்சு செய்யக்கூடியவர் அவர். நின் பெரும் கருமம் செய்வோர் என்பவர் செய்கை தன்னை, இப்போ அவர் செஞ்சிட்டு இருக்க செய்தியெல்லாம் செய்கை தன்னை எங்கனம் யாங்கள் சொல்வோம். இதை இப்போ எப்படி பண்ணால் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது அப்படின்னா அந்த அந்த கவலையில் அங்கே நடந்ததெல்லாம் நான் அங்கே இப்போ எப்படி சொல்ல அப்படின்ட்டு யாங்கனம் சொல்வோம். பொன்பொலி மௌலியோய், மௌலின்னா தலையில் இருக்க கிரீடம், பொன்பொலி மௌலின்னா தங்கத்தில் கிரீடம், மன்னனவன் ஆனது. அது மட்டும் இல்லை, பின்னாடி இடத்துல சொல்கிறார், இந்த நில உலகில் அந்த பாண்டிய மன்னனுடைய சிறப்பை சொல்லும்போது வேர்ப்பிள்ளை எழுதுகிறார். நில உலகில் சிறந்துனார் இவர், அதனால் வேர்ப்பிள்ளை அதுக்கு உரையில் எழுதுகிறாரு, ஏனைய சேர சோழர்களும் விடந்து உயர்ந்ததாம்னு எழுதுறார். நில உலகில் சிறந்ததுங்கிறது அப்படி ஒரு நிலையில். ஏன்னா ஒவ்வொரு நேரம் இந்த வரலாறில் பார்க்கும்பொழுது ஒரு நேரத்தில் சில சோழ மன்னர் ரொம்ப உயர்ந்திருந்திருக்கார், பாண்டியரும் சேரனும் அவருக்கு எழுந்திருக்கு. சில நேரங்களில் பாண்டிய மன்னன் உயர்ந்து, சில நேரங்களில் சேர மன்னன் இருந்திருக்கலாம். இது வரலாறுல மாறி மாறி இவரை பொறுத்தவரையில் ரொம்ப உயர்ந்த இருக்கார். அதனால் பொன்பொலி மௌலியோய், மௌலின்னா தலையில் இருக்க கிரீடம், நின் புடை விடை கொண்டு போந்து, உம்மட்டை எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி வந்த மண் பெருந்துறையாம் அந்த வளநகர் புகுந்த பின்னர், அவர் இங்கேருந்து கிளம்பி உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு வந்தார் இல்லையாமன்னா, அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா நிறுத்துறார். ஏன்னா கடகடன்னு கொட்டலை, சொல்கிறது ஒரு கவலை. ரெண்டாவது சொல்கிறது ரொம்ப உயர்ந்த மந்திரியாரை பற்றி. மூணாவது சொல்கிறது மன்னன்ட்ட. நாலாவது மன்னனுக்கும் மந்திரிக்கும் ரொம்ப உறவு நல்லா இருந்த நிகழ்வு. இதில் போய் நேர போய் அண்ணா அந்த மந்திரி நீங்கள் அன்னைக்கு மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, மன்னருக்கும் வந்துடும். அதனால் அது எப்படி எவ்வளவு நயமாக அந்த வார்த்தை போட்டார். மண் பெருந்துறையாம் வந்த வளநகர் புகுந்த பின்னர், திருப்பெருந்துறை வரைக்கும் வந்தாங்க, அங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு நிறுத்தி அந்த போல சொல்ல, அந்நகர் மருங்கோர் காவில் அணைந்துள குருந்தில் ஈசன் தன்னடியார்களாகும் தாபதர் பலரும் சூழ மன்னி அங்கொருவர் மேலா மாதவ வேடம் பூண்டு முன்னுரை இருத்தல் கண்டு முடிவிலா மகிழ்ச்சி கொண்டு. அந்த திருப்பெருந்துறைக்குள்ளே இவர் வந்தார் பார்த்தீங்களாமன்னா, வந்ததுக்கப்புறம் அங்குள்ள காவு அப்படின்னா சோலைன்னு அர்த்தம். அதனால் காவில் அணைந்து அப்படின்னா அந்த திருப்பெருந்துறையில் ஒரு சோலையில் ஒரு குருந்த மரத்தடியில், குருந்த மரத்தில் தன் அடியார்களும் தாபதர் பலரும் சூழ, தாபதர்னா தவத்தால் உயர்ந்தவர்கள், அடியார்கள் எல்லாரும் சூழ அங்கே ஒருத்தர் மன்னி அங்கொருவர், அவன் அப்படிதான் சொல்றான். இப்பவும் சுவாமின்னு சொல்ல, ஏன்னா வந்தவனுக்கு தெரில, அதனால அங்கு ஒருவர் அப்படின்ட்டான். மன்னி அங்கொருவர். ஆனா எப்படி இருந்தான்னாரு, மேலாம் தவ வேடம் பூண்டு. ஆனா ஆள் எப்படி இருக்கான்னா, அதுக்காக இப்படி சொல்ல, அவன் ஆளை பார்த்தாலே கொஞ்சம் ஏமாத்துற ஆள் மாதிரி தான் என்ன சாமி, இந்த ஆள் போய் சிக்கினா அவன்ட்டு அப்படி பேசலை. அங்கு ஒருவர்ன்ட்டான். ஏன்னா இவனுக்கு அது சுவாமியே அங்கே எழுந்தருள் இப்படிலாம் நடந்தது அப்படி சொல்ல தெரில. ஆனால் அங்கு ஒருவர். ஆனால் அவர் எப்படி இருந்தார்னா, மேலாம் தவ வேடம் பூண்டு. மேலாம் தவ வேடம்னா தவம் என்பதே மேலாம், அந்த வேடத்தையும் அதிலையும் உயர்ந்த நிலையிலே அவர் இருந்தார். ஏன்னா சுவாமி எப்படி இருந்த, அதனால மேலாம் தவ வேடம் வெப்பிலை எழுத. தவ வேடம் என்பதே மேலான வேடம். அதுலேயும் சுவாமிக்கு மேல இன்னொருத்தன் தவத்தில் பெருசா இருந்திருக்க முடியாது. ஏன்னா தவத்தின் தலைவர் சுவாமி. மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி வர, தவத்தின் தலைவர் என்று உந்தி வர, திருவுந்தியார் சாத்திரம். அதனால தவத்துக்கு தலைவர் யாருன்னா சுவாமி. அதனால அதை எப்படி சொன்னார், மேலாம் தவ வேடம் பூண்டு முன்னுரை இருத்தல் கண்டு, அவர் முன்னாடி இங்கே இருக்கிறத கண்டு முடிவிலா மகிழ்ச்சி கொண்டு. ஏன்னா இந்த உலக இன்பத்தில் இருந்து வேறுபடுத்தி காட்ட அது முடிவிலா மகிழ்ச்சி என்றார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் எப்படின்னா அது முடிவுறும் மகிழ்ச்சி. இந்த உலக இன்பங்கள் எல்லாம் துய்த்து அது ஒரு காலத்தில் நிறைவேறும்.
ஏன்னா இது வந்து தொடர்ந்து வரக்கூடிய இன்பம் கிடையாது, நிலையில்லாத இன்பம் கிடையாது. இங்கே இருக்கிற இன்பம் சுவாமியினுடைய இறை இன்பம் என்பது, அந்த பேரின்பம் என்பது தடையில்லாத இன்பம், மாறிலா கருணை அவனுக்கு. ஆனால் அந்த இன்பம் எப்படி இருக்குனாரு? மாறிலா இன்பம். அதான் சொன்னார், அவனை பார்த்ததுனால இவர் எப்படி இருந்தார்னாரு? முடிவிலா மகிழ்ச்சி கொண்டு சொல்லிட்டு, அங்கவர் தாமும் தாமும் அன்பொடு சில சொல் கூறி சங்கர சிவனே போற்றி என்று அவர் தாளில் வீழ்ந்து செங்கரம் குவித்து சென்னி சேர்த்து வந்தனைகள் செய்து பொங்கொழி மணி பூநாடை பொருளெல்லாம் உவந்து நல்கி அங்கவர் தாமும் தாமும் அன்பொடு சில சொல் கூறினர். ஏன்னா சுவாமி, அவர் சுவாமின்னு தெரியல அவங்களுக்கு, அந்த அவரும் நம்மளும் என்னமோ பேசிக்கிட்டாங்க. ஏன்னா என்ன பேசுனான்னு இவனுக்கு புரியுது. ஏன்னா அவர் பெண்ணதெல்லாம் உபதேசம், இவனுக்கு பக்குவம் இல்லை இல்லைங்களா? கண்ணப்ப நாயனார் பாடத்தை சொல்லுவார், பூச்சூட்டி ஊட்டின்றது. ஏன்னா அவன் ஸ்க்ரீனை போட்டான், என்ன ஊட்டினான்னு தெரியாது, அதனால ஊட்டின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். பூச்சூட்டின்னாரு, அதை பார்த்தாரு சோகசர் செஞ்சத. அதுக்கப்புறம் வந்து என்னன்னாரு, ஊட்டின்ட்டான். என்ன உள்ள கொடுத்தாருன்னு தெரியல இவருக்கு. அதனால அது மாதிரி இங்க என்ன சொல்லிட்டாரு, அன்போடு சில சொல் கூறி. அவங்களுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டாங்க, என்ன பேசினாங்க தெரியாது. ஏன்னா அது இவனுக்கு புரியல, முதல்ல இவன் காதுலையும் விழுந்திருக்காது உபதேசம், அதனால இவனுக்கு அது தெரியவும் இல்லை, பக்குவம் இல்லை. அதனால என்ன சொன்னார்னா, அங்கவர் தாமும் தாமும் அன்போடு, அவங்களுக்குள்ள என்னமோ கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க, சில சொல் கூறி. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேசலையா, சில சொல் கூறிங்கிறார். சுவாமி உபதேசம் எப்படி இருந்திருக்கும், நிறைய எல்லாம் வா வா உட்காரலாம் நிறைய இல்லை. அதனால இவங்க அதுவும் பார்த்துருக்காங்க, என்னமோ கொஞ்ச நேரம் குசு குசுன்னாங்க, அவ்வளோதான், என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்படின்னு சில சொல் கூறி. ஆனால் இவர் திரும்ப என்ன சொன்னார், சங்கர சிவனே போற்றி. இவர் பேசுகிற காலில் விழுந்துருக்கு. ஆனால் இந்த என்னமோ சங்கரா போற்றி சிவ போற்றி அப்படின்னு ஏதோ சொல்லிடுறாரு, அது மட்டும் காதில் விழுந்து எங்களுக்கு சொல்றார், சங்கர சிவனே போற்றி என்று அவர் தாளில் வீழ்ந்து. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முதல் மந்திரி இது வரைக்கும் இவன் யார் காலையும் விழுந்தெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல, அப்படி விழுந்தாரு. ஆனால் அந்த ஆள் காலில் நம்மால் விழுந்தான். மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, இவர் இப்படி இருந்தவர், அந்த அங்கே ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்த உடனே நம்மால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு, முடிவிலா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ள என்னமோ கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க, அது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் ஆனால் அதுக்கப்புறம் நம்மால் என்ன சொல்கிறாரு, சங்கரா போற்றி அப்படின்னு ஏதோ திசைமுகா போற்றி அப்படின்னு எல்லாமோ சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இவன் காலில் விழுந்தது. ஆனால் சங்கர சிவனே போற்றி என்று அவர் தாளில் வீழ்ந்து, நம்மால் அந்த ஆள் காலில் விழுந்து கும்பிட்டார். அது சொல்றார், தாளில் வீழ்ந்து. அது மட்டும் இல்லை, எவ்வளவு பணிவாக இருந்தாருங்கிறீங்க. செங்கரம் குவித்து சென்னி சேர்த்து வந்தனைகள் செய்து. வழிபாடு எப்படி செஞ்சார், மாணிக்கவாசர் எப்படி வழிபாடு செஞ்சார்னு சொல்லு. பின்னாடி அவர் சொல்றார், என்னுடைய பூசையை உகந்துதான் சுவாமியை வந்து என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளினான்னு மாணிக்கவாசர் பின்னாடி பிடித்து பதில் சொல்றார். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியேனர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே. அதை அகச்சான்று அப்படியே வச்சுதான் திருவிழா புராணத்தில் ஆசிரியர் உரை அவர் துதி சொல்லும் பொழுது, பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர் துதி சொல்லும்போது. அதனால அது இங்க இது நேர பார்த்தவங்க, கூட இருந்தவங்க இல்லை, அப்படியே பார்த்தவங்க சொல்றாங்க அங்க என்ன நடந்தது. அவர் காலில் அவங்களுக்குள்ள ஏதோ பேசினாங்க, பேசிட்டு இவர் செங்கனா போற்றி திசைமுவா போற்றி சிவபுரனவருள் வீற்றிருக்கும் அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரல் தலைவனே போற்றி அப்படின்னு உமாந்தன்மணி சொன்ன மாதிரி ஒரு சங்கரா சிவனே போற்றி என்று அவர் தாளில் வீழ்ந்து செங்கரம் குவித்து, ரெண்டு கையும் குவித்து சென்னி சேர்த்து தலையோட வணங்குறார். வந்து கரங்குவிவார் உள்மைகளும் கோன்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க. பின்னாடி சொன்னார்னா முதல்வர் செஞ்சார், நீங்களாம் செய்யுங்க நான் பிறகு செய்கிறேன்னு சொல்லல, அவர் மூலம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாடுறார். நமக்கு அதை பார்க்கணும், ஏன்னா அந்த நிலையில் அவர் நின்னதுனால தான், அதனால் என்ன பண்ணாலும் அந்த அனுபவத்தை நமக்கு சொல்லும்போது இப்படிலாம் இருக்கணுங்கிறத காட்டினார். அது மாதிரி இங்கே அதனால் செங்கரங்குவித்து சென்னி சேர்த்து வந்தனைகள் செய்து வணக்கம் சொல்கிறார், வழிபாடு. பொங்கொழி மணி பூநாடை
பொருளெல்லாம் உவந்து நல்கி ஒரு வார்த்தை போட்டு தான் போட்டிருந்த பொன்னாடை இதெல்லாம் எங்கன்னாரு, இதெல்லாம் மந்திரிக்குள்ள கோலம். உண்மையாக பார்த்தா இதெல்லாம் அரசு சொத்து. அவர் போட்டிருந்த கோலம், அவர் போட்டிருந்த மாலை, அவர் போட்டிருந்த நகை ஆபரணங்கள் இதெல்லாம் எங்கன்னாரு, ஏன்னா ஒரு மந்திரிக்குன்னு உள்ளது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, கழட்டி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாருனார். அது கொடுத்தாருன்னா எப்படின்னா, அந்த ஆள் ரொம்ப விரட்டி வாங்கிட்டான் இல்லை, உவந்து நல்கி ரொம்ப மகிழ்ச்சி அதை கழட்டி அவரை கொடுத்தாருனார். இதை இவங்க பாயிட்டே இருந்திருக்காங்க. பண்ணா அவர் போட்டிருந்தது வேற, எல்லாத்தையும் கழட்டி என்ன பண்ணிட்டாருனாரு, அந்த ஆள்கிட்ட இவ்வளவு பேசி அவர் காலில் விழுந்து வணங்கி எல்லாம் செஞ்சு தன்னுடைய நகை நட்டு ஆபரணம் பொன்னாடை எல்லாத்தையும் கழட்டி அவருக்கு கொடுத்துட்டார். பொங்கொழி மணிப்பூ நாடை பொருளெல்லாம் உவந்து நல்கி, பொருளெல்லாம் உவந்து நல்கிங்கிறார், பணத்தை கொடுத்துட்டாருங்கிறார். சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்னா, அது இவர் கொடுத்தார்னா நுட்பம் எப்படி பாருங்க, கொடுத்ததே தெரியாமல் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ அவன் தீட்சை வெண்ணானோ அப்பமே இவர் அந்த நிலைக்கு ஆளாயிட்டதுனால அங்கே சொல்லும்பொழுது தான் சொன்னார், அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே நான் கொடுத்திலையோ, இல்லை கொண்டிலையோன்னு சுவாமி வாங்கிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் அந்த நிலையிலே இல்லை. எனக்கு கூட சித்தியார் சொன்னேன், சிவனும் இவன் செய்தி எல்லாம் எனக்கு செய்தது இவனுக்கு செய்தது என்றும் பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே சித்தியார். எப்போ சுவாமிகிட்ட அப்படி சரண்டர் ஆயிட்டமோ, சுவாமி என்ன பண்ணிக்கிறான், அப்புறம் எல்லாத்தையும் அவன் பொறுப்பெடுத்துக்கிறான். அவனுடைய செயல் எல்லாம், ஞானிகளுடைய செயல்கள் எல்லாம் சுவாமி எடுத்துக்கிறான் கையில். சிவனும் இவன் செய்தி எல்லாம் செய்தது இவனுக்கு எனக்கு செய்தது எனவும் பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடினும் பணியாக்கி விடுமே. பாதகத்தை செய்திடினும் செய்ய மாட்டாங்க, செய்திடணும் அப்படின்னா என்ன இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு சண்டேஸ்வரர் என்னதான் இருந்தாலும் அப்பா அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது சார், நம்மால் பேசுகிறான். இதெல்லாம் என்னாரு, அவர் பெரிய புண்ணியமாக சிவபுண்ணியமாக கொண்டு காமிச்சார் சுவாமி. அதான் பாதகத்தை செய்திடினும் பணியாக்கி விடுமே அப்படின்னு சித்தியார் 10ஆம் சூத்திரம். அது மாதிரி இங்கே அதனால் என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் கொடுத்ததே தெரில, ரொம்ப உவந்து நல்கி தன்னுடைய பொண்ணு போட்டாடை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். குறைவிலாடை நீத்து கோவணம் உடுத்து சென்னி பாரார் நரைமயிர் விரித்து நீற்றை மெய்யலாம் நயந்து பூசி முறைமை அன்று இவைதாம் என்று மொழிந்த எம்முகமும் நிறையளித்த பித்தரானார் நிருபர் என்று இறைஞ்சி நின்றார். மன்னர்கிட்ட சொல்றாங்க, மன்னா இப்படி நடந்ததுன்னா, குறைவிலா ஆடை, குறைவிலா ஆடைங்கிறது மேன்மை பொருந்திய பெருமைக்குரிய அந்த ஆடைகள் எல்லாத்தையும் நீத்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். மன்னா கொடுத்துட்டு இவர் எப்படி இருந்தார், கோவணம் உடுத்து, ஒரு கோவணத்தில் தான் இருக்கார். போகும்பொழுது பட்டு பீதாம்பரம், அந்த பட்டு பீதாம்பரம் ஆயிரக்கணக்கான ரூபா. அப்படி இருந்த இவர் இப்போ எப்படின்னார், எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு ஒரு கோமணத்தை கட்டிட்டு இருக்கிறார். கோமணம் உடுத்து சென்னி பாரார் நரை மயிர் விரித்து, தலையில் இருக்கிற முடியெல்லாம் அப்படி பறந்து அகல விரிந்துனார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கோலத்தில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, அதை ஒழுங்காக சீவிக்கணும், அதுக்கு டை அடிச்சுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் செய்யலையாம். என்ன பண்ணாருன்னாரு, அந்த முடியெல்லாம் அப்படியே பறந்து, ஏன்னா சுவாமி போல அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால் நரை மயிர் விரித்து நீற்றை மெய்யலாம் நயந்து பூசி, அநேகமாக மன்னராக மந்திரியாக இருக்கும் பொழுது கத்தூரி கமல் சாந்தன் பூசி இருந்திருப்பாரா இருக்கலாம், தெரில. இவர் பூசினாரான்னு தெரில. பொதுவாக மந்திரி கோலம் எப்படி இருந்திருப்பாங்க, அப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பூசினார்னாரு, நீற்றை, உடம்பூரம் அதான் பூசிட்டு, சென்டெல்லாம் ஒன்றும் பண்ணலையாம். நீற்றை மெய்யலாம் நயந்து பூசி, ரொம்ப விரும்பி அதுதான் பூசுகிறார். பாமன் சாமி சொல்வார், அந்த ஒரு இடத்துல தான் சொல்கிறார், அவருக்கு உபதேசம் முருகப்பெருமான் கொடுத்த உடனே, அவன் திருநீரிட்ட உடனே, அதன் பின்னர் இந்த உடம்புல திருநீர் இடுறதுக்கே வேற இடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், வேற சார்ந்த வாசனை திரவியங்களே எல்லாம் பூசுறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படியே சொல்ற. அப்படி தந்த முருகப்பெருமானே பட தேம்பெருகு சந்தம் மத்தர் தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே அருமையா சொல்ற. பொன்மையில் கண்ணின் அப்படியே அழாளப்படும் அந்த முருகப்பெருமான் இப்போ எங்கேங்கிறார். மயில்கிட்ட போய் நீ முருகனை கூப்பிட்டு வாங்குது, எனக்கு இப்படியெல்லாம் அருள் செய்த முருகப்பெருமான் இப்போ எங்கே அப்படின்னு மயில்கிட்ட போய் நிற்பார்.
அதில் சொல்றாரு, தேம்பெருகு சந்தம் அத்தர் அதெல்லாம் வாசனை தேடி இட மார்க்கமின்றி அந்த நிலையை என்னை மாற்றி என்ன தந்தான்னாரு, சாம்பல் இட்டு. நான் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பூசிட்டு இருந்த உடம்புல இப்போ என்னதை கொண்டாடு, ஏதோ சாம்பலை பூசினான், அவன் தான் பூசினான் முருகப்பெருமான். சாம்பல் இட்டு மையல் தந்த அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு எண்ணங்கள் அங்கே போகிற மாதிரி மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலேனார். அப்படி பண்ண முருகப்பெருமான் இப்போ எங்கே இருக்கிறான்? அந்த நூல் அவ்வளோ உருக்கமாக சொல்லு. வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம் கருக ஒரு நிச்சயம்தான் காட்டாயோ பொன்மையிலே. முருகப்பெருமான் வருவானா வரமாட்டான், அது ஒரு நிச்சயத்தை நீ தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளி வருவாரா வரமாட்டாருன்னா அந்த டிரைவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி இங்கே முருகப்பெருமான் வருவாரா வரமாட்டாரான்னு யார்கிட்ட கேட்க முடியும்? மயில்கிட்ட. என்னமா சொல்ல, அதனால் மயில் காலில் போய் விழுந்து வணங்குற, மயில் காலில் விழுந்து வணங்குற. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலேங்கிற மயிலுடைய காலில் விழுந்து வணங்குறார். ஏன்னாரு, வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க அவனை கூட்டு வர்றதுக்காக உந்தன் காலை பிடித்தேன். என்ன காரணம்னாரு, என் காதலால் பொன்மையில், அவன் மேலே இருக்கிற காதலால். இதெல்லாம் பொன்மையிலுக்கு நிறைய சொல்லுவார். அங்கே சொல்லுவார், தேம்பெருகு சந்தம் மத்த தேடியிட மார்க்கமின்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. அது மாதிரி இங்க வந்து இவர் என்ன பண்ணார்னாரு, நீற்றை மெய்யலாம் நயந்து பூசி. ஏன்னா முதல்ல பெருமான் பூசிட்டான், திருநீட்டை அவன் பூசினா இல்லைங்களா? அவரே சொல்றார், முன்னாடியே வந்து அந்த தீட்சை எப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி திருநீர் பூசினா, அது அவரே சொல்றார். இதுலேயும் முன்னாடி சொல்றார், முன்னீர் ஆதியமெல்லாம் முனிவருளாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளிங்கிறது திருப்பூர் சொல்ல. கடைசியில் அச்சோபதினு சொல்றார், மன்னதனில் பிறந்தைத்து மாண்டுவிழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து சொல்றார். ஆனால் அப்படி சுவாமி திருநீர் பூசி விட்டதுனால அதுக்கப்புறம் இப்போ எதில் விருப்பம் ரொம்ப இருக்குன்னாரு, திருநீர். ஞானிகளுக்கு அதில் தானே இருக்கும். திருநீரை விரும்பி பூச அது அங்கே தானே இருக்கும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில். பூசுறதே எப்படின்னாரு, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இவரு சொல்றாரு, நீற்றை மெய்யலாம் நயந்து பூசி, ரொம்ப மகிழ்ந்து பூசி. இதையெல்லாம் நாங்க போய் கூட வந்தவங்க சொல்றாங்க, முறைமை அன்று இவைதாம் என்று. மந்திரியாரே நீங்க செய்யறது ஒன்றும் சரியில்லை. குதிரை வாங்க இடத்துல இப்போ எவனோ ஒரு சாமியார் பூசினான்னு நீங்கள் திருநீரை பூசிட்டு மந்திரி வேடத்தையே கலைச்சிட்டு கோவணத்தை கட்டிட்டு ரோட்டில் எப்படி நிற்கிறது என்னமோ அவ்வளோ முறையாக தெரில அப்படின்னு நாங்கள் சொன்னதை அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டான் மன்னன்ட்ட, முறைமை என்று இவைதாம் என்று, இதெல்லாம் முறைமை இல்லைன்னு மொழிந்த எம்முகமும் நிறையழி பித்தரானார். அவர் இப்படி சொன்ன எங்களையும் முகத்தையே பார்க்காம அவர் என்னமோ ஒரு பித்தர் மாதிரி பைத்தியார் மாதிரி இருக்கிறார் ஆளு பார்க்க. அப்படியே மன்னர்கிட்ட சொல்றாங்க, இப்படியே சொல்லிட்டேன், முறைமை என்று இவைதாம் என்று மொழிந்த அப்படி சொன்ன எம்முகமும், எங்களையும் அவர் பார்க்கல, முகம் கொடுத்தே பார்க்கல. நிறையழி பித்தரானார் நிருப என்று இறைஞ்சி நின்றார். ஆனால் நிருப என்றுனா பண்டி மன்னனே, இவ்வாறு திருப்பெருந்துறையில் நடந்தது, இதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம் சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து நிற்கிறார். இதை கேட்ட உடனே மன்னனுக்கு எப்படி இருந்துருக்கும்? ஏன்னா இயல்பாகவே யாரும் அவன் நினைச்ச அவனுடைய கோணத்தில் இது தப்பு. ஏன்னா குதிரை வாங்க போயிட்டு குதிரை வாங்கலை, அவனுடைய பார்வையில் தப்பு. அது வாங்காததும் ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு, அந்த பணத்தையும் வேற எங்கேயும் செலவழிச்சாச்சு, ரெண்டாவது தப்பு. மூணாவது, தன்னுடைய ரொம்ப நம்பிக்கைக்குரிய இருந்த மந்திரி இதை செய்தார். இதெல்லாம் மன்னனுக்கு இவங்க சொல்ல சொல்ல ரொம்ப கோபம். அது அப்படியே சொல்றார், கேட்டலும் சொன்ன உடனே மதுரை மாறன் கிளர்ந்து மெய் முழுதும் வேறு காட்டிடை வெகுளி பொங்க கண் கனல் வடிவமாகி, கேட்ட மாத்திரத்தை ஒட்டமெல்லாம் வேத்து மன்னன் இதாயிட்டான். நம்ம இப்போ ஒரு வார்த்தையில் சொல்ல பொங்கி எழுந்துட்டான் சார் அப்படி பாருங்க, அந்த மாதிரி ஆயிருந்திருக்கிறான். அது அப்படியே சொல்றாரு. இங்கெல்லாம் தான் கடவுள் மாமுனிவர் சுவாமி முன்னாடி இவர் சொல்லும்போது இறைஞ்சி நின்றார் அப்படின்லாம் ரொம்ப இறக்க சொல்லாவும். அதே நேரத்தில் மன்னன் இப்போ கோவப்படுறாங்கிறப்ப வந்து வார்த்தை எப்படி போட்டார் பாருங்க, கேட்டலும் மதுரை மாறன் கிளர்ந்து
மெய் முழுதும் வேர்வு காட்டிடை, உடம்பெல்லாம் வேர்த்துதான் மன்னனுக்கு. உடனே வேர்வு காட்டிடை வெகுளி பொங்க, கோபம் வர கண் கனல் வடிவமாகி, கடலம் சிவந்துடுத்து அவனுக்கு, வடிவமாகி வாழ்த்திறன் மன்னர்க்கு வன்மையர் உளரேல் வையம் ஈட்டுறும் செல்வம் தானை எவையில என்று நக்கான். வாழ்த்திறன் மன்னர்க்கு, அருமையா அந்த இடத்துல வேர்ப்பிள்ளை உரை எழுதியிருப்பார். வாழ்த்திறன் மன்னருக்குன்னா வாளால் எந்த பகையும் வெல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னன். ஏன்னா மன்னனுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா அவருடைய வீரம், அதான் முதல்ல. அதனால வாழ்த்திறன் மன்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அவர் எழுதுறாரு, வாழ்த்திறன் என்பது உடையவன் என்றாலும் கூட மன்னனாகப்பட்டவனுக்கு என்னவெல்லாம் இருக்கணுமா? படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு, திருவள்ளுவர். அப்படியே எடுத்துக்காட்டு. ஒரு மன்னருக்கு என்னெல்லாம் அங்கமா 6 சொல்றாரு. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அரசர்லயே பெரிய சிங்கம் அவன் தான். இந்த 6 இருந்தான் கூட தன் பரிமேலழகர் உரையில் அருமையா எழுது. பாட்டு எப்படி இருக்குன்னா, படைனா அவனுடைய வாழ்த்திறம், குடினா நாடு, கூழ்னா பொருள் வளம், அமைச்சு ஒரு நல்ல அமைச்சர், நட்பு, அரண் பாதுகாப்பு, இப்படி இது 6 உடையான் அப்படின்னு திருவள்ளுவர் பரிமேலழகர் உரையில் எழுதுகிறார். அமைச்சு, நாடு, அரண், பொருள், படை, நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் பெறல வைத்தார். ஏன்னா அது செய்யுள்ங்கிறதுனால அப்படி சொல்லலாம்ங்கிற இலக்கணம், இல்லைன்னா உரைநடையாக இருந்தால் அந்த இலக்கணம் இருந்தாதான். இது சொல்றது எப்படி சொல்லணுமா? வரிசை படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் அப்படி இல்லையா? அமைப்பு எப்படி இருக்கணுமா? முதல்ல அமைச்சு. ஒரு நல்ல அரசு அமையணும்னா முதல்ல எதுனாரு? படை இல்லைன்றார், அமைச்சு. அவர் எழுதுறார் பரிமேலழகர். அமைச்சு, நாடு, ஏன்னா மக்கள் குடிமக்கள் நல்லா இருக்கும், அரண், பொருள், படை, அதுக்கப்புறம் தான் நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் பெறல வைத்தார். இந்த இலக்கணம் அவர் அங்கே எழுத போய் தான் எங்களை மாதிரி படிக்கிறது நம்ம மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரிய வருது. திருக்கலிட்டுப்படியாரில் ஞானசம்பந்தருடைய செயல்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார். ஓடம், சிவிகை, உலவாக்கிளி, அடைக்க பாடல், பனை, வெப்பு, ஏடெதிர் என்புக்கு உயிர் உடுத்தல், ஈங்கிவைதாம் ஓங்கு புகழ் தென்புகலி வேந்தன் செயல் அப்படின்னு தர்ஜமையெல்லாம் உட்கார்ந்துருக்கிறார். என்ன வரிசையில் சொல்றீங்க, மாற்றி பேசுறீங்க அப்படின்றாங்க. ஏன்னா சேக்கலார் சுவாமிகள் சொல்ற வரிசை இப்படி அமையலை. ஓடம், சிவிகை, அப்புறம் உலவாக்கிலிருந்து, அப்புறம் அடைக்க பாடல், அப்புறம் பனைன்னா மாறி வருது. அது காரணம் என்னன்னா செய்யுளாதலின் பெறல வைக்கலாம்னு முறை. ஆனால் இது உரையினடையாளுன்னு அப்படி எழுதக்கூடாது. உரையினடையாக இருந்தால் முதல்ல பால் குடித்தார், தாளம் வாங்கினார், இப்படி இந்த வரிசையில் தான் போகணுமா. ஆனால் பாட்டுங்கிறதுனால செய்யலாம். இது எங்கே காமிச்சார்னா பரிமேலழகர் காமிக்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், 6 உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு பாட்டு. அதுக்கு அவர் எழுதுறாரு, அமைச்சு, நாடு, அரண், பொருள், படை, நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் பெறல வைத்தார் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதைத்தான் இங்க மன்னனை சொல்லாரு. வாழ்த்திறன் மன்னர்க்கு இன்ன, வாழ்த்திறன் அப்படின்னு ஒன்று சொன்னால் இந்த 6 உடைய என்பது பெறப்பட்டதான். அப்படி பாண்டிய மன்னனுக்கு இந்த 6 சிறந்து விளங்கிய பாண்டிய மன்னர்க்கு இன்ன வன்மையர் உளரேல் அப்படின்னா இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார்னா, எப்படி அமைச்சர்? குதிரை வாங்கன்னு போயிட்டு அதை யாரோ ஒரு சாமியார்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு தலையை பரட்டை போட்டு திருநீர் வச்சுட்டு கோமணம் கட்டிட்டு நிற்காருன்னா இப்படி ஒரு ஆள் இருந்தால் மன்னர் சொல்றான். ஏன்னா கோபம் அவனுக்கு, நல்ல கோபத்தை இப்படி சொல்றான். வாழ்த்திற மன்னருக்கு வன்மையர் உளரேல் வையம் ஈட்டுறும் செல்வம் தானை இவை இலை என்று நக்கான். இந்த உலகத்தில் சேர்த்த பொருள் எல்லாம் அப்படின்னா சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி பாதுகாக்குது? ஏன்னா இவரை மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு அமைச்சரா அப்படின்னு நக்கான்னா பொதுவாக சிரிப்புன்னு ஒரு பொருள் சுப்பிரமணிய பிள்ளை சிரித்தான்னு தான் எழுதுறாரு. வேல் பிள்ளை அது சிரித்தான்னு எழுதாம அட்டகாசம் செய்தான்னு போயிட்டார். அவர் விரைவில் எழுதுறாரு. ஏன்னா மன்னனுடைய கோபம் சில நேரங்களில் ரொம்ப கோபத்தில் வர்ற சிரிப்பு அதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கோபம்.
அந்த கோபத்தை வந்து அவர் எப்படி காட்டுறார் பாருங்க. வாழ்த்திறன் மன்னர்க்கு இன்ன வன்மையர் உளரேல் வையம் ஈட்டுரு செல்வம் தானை. செல்வம் தானை அப்படின்னா ஒன்று வந்து பணம், செல்வம் இன்னொன்று தானைங்கிறது படைபலம், அதெல்லாம் இவை இலை என்று நக்கான் அப்படின்னார். அதுக்கு இவர் சொல்றாரு, ஒன்று ஆறுலையும் அந்த 6 திறத்திலையும் அமைச்சு நாடு அரண் பொருள் நட்பு படை நட்பு 6லையும் முதன்மையானது அமைச்சு. ஆனால் அமைச்சு சரியில்லைன்னா ரொம்ப சங்கடப்படுறார். ஒன்று இன்னொன்று சொல்லிட்டு அவர் அதுக்கு சொல்கிறாரு, அதில் பரிமையாளர் தான் உரையில் எழுதுவார். ஆறும் அப்படிங்கிறது அவருக்கு என்ன சொல்கிறாரு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறுன்னு சொன்னதுனால அதில் ஒன்று இல்லைன்னு சொன்னாலும் அரசு நீதி செல்லாதுன்னு எழுதினார். பரிமையாளர் உரை எழுதுகிறார். 6ம் உடையானும், ஆனால் 6ல் 5 நல்லா இருந்து 1 சரியில்லைனாலும் அந்த அரசு நீதி செல்லாது என்பதை பெற்றோம் அப்படின்னு உரை எழுதினார். இங்கே ஒன்று போச்சு, அது எது போச்சு, முதன்மையாக இருக்க வேண்டிய அமைச்சு போச்சு. அதனால் இவர் வந்து ரொம்ப அதை வருத்தப்பட்டார் அப்படிங்கிறார். அதனால தான் மன்னருக்கு ரொம்ப கோபம். வாழ்த்திறன் மன்னர்க்கு இன்ன வன்மை உளரேல் வையம் ஈட்டுறும் செல்வம் தானை எவை இலை என்று. இதெல்லாம் மற்றெல்லாம் இருந்து எனக்கு அப்படின்னு அவனுக்கு கோபம். எவை இலை என்று இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து அவனுக்கு கோபம். அதில் அவன் சிரிச்சான் அப்படின்னு சொல்றார். அங்கே சொல்லும்போது கூட மன்னர்க்கு இன்ன வன்மையர் உளரேல், இந்த வன்மையர் அப்படிங்கிறது இது மாதிரியான அமைச்சர்கள் அப்படின்னு பொருள். அங்கே வேப்பிள்ளை ரொம்ப அருமையாளர். வன்மை என்பது சிலேடையாக கொடையும் மதியும் என பொருளாவாம் அப்படின்னு முதல்ல எழுதினார். கொடையும் மதியும் என பொருளாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட கொடை எப்படிப்பட்ட கொடையா வந்து அரசனுடைய உடன்பாடு இன்றி ஏனையோருக்கு செய்த கொடையினர். ஏன்னா இது மன்னருடைய இது பணம், அதை வந்து தனக்கு உபதேசம் செய்து அந்த குருநாதருக்கு கொண்டு கொடுத்ததுன்னா மன்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை. அதனால் இந்த கொடை அது வன்மையான கொடை அப்படின்ட்டு பொருள் எழுதினார். அதனால் இது சரியான முடிவு இல்லை. அதனால அவனுக்கு கோபம். நான் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை இவன் யாரையா வந்து அங்கே கொடுத்தான் எங்கே கொடுத்தான்னு பண்ணுறதுக்கு அப்படின்னு அவனுக்கு மனசில் கோபம். அதுதான் வன்மை. அப்படி வன்மை உளரேல் வையம் ஈட்டுறும் செல்வம் தானை எவையில என்று நக்கான். இது போன்று சொல்லிட்டு உடனே மன்னர் உடனே முடிவுதான். அப்பமா இப்போ மாதிரிலாம் கிடையாது. உடனே சரி அந்த மந்திரி மேலே ஒரு கமிஷன் போர்டுலாம் சொல்லலை, அது போட்டு என்னைக்கு முடியாது. அதனால் என்ன பண்ணால் உடனே டெசிஷன் எடுத்தான். என்ன செஞ்சான் பாருங்க. இது கூட நிர்வாகத்தில் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் கடவுள் முனிவர் நமக்கு அவர் மூலமாக காட்டு. ஒரு நிர்வாகம் நல்லா நடத்தணும்னா அது முதலாளியோ இல்லை மேலே இருக்கிறவங்களோ முடிவு உடனே எடுக்க தெரியும். எங்கன்னு இழுத்து நடந்தானோன்னு வச்சுக்கோங்க, சொல்லி முடிஞ்சான். அதுங்க உடனே மறந்துடு. ஓ அப்படியா, சரி நாளைக்கு வருவோம், என்ன செய்யலான்னு பார்ப்போம். என்ன பண்ண இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து அவன் கட்சியில் யாரும் கேளியா, எந்த மாவட்டம் அது பார்த்து செய் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உடனே டெசிஷன் எடுத்தான். அடுபறி கொள்வான் இந்த வரும் பொருள் கவர்வதாக கெடுமதி உரைப்பார்தம் சொல் கேட்டு மால் எய்தினானை கொடுமை உள் இந்த ஓலை கொடுத்து ஒரு தினத்து நம்பால் கடுநடை தூதரேகி கைகொடு வம்மின் என்றான். அவனுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. அடுபறி கொள்வான் இந்த யுத்தத்திலே பகைவரை கொள்வதற்கு உரிய வீரமிக்க குதிரைகளை வாங்குவதற்காக கொடுத்த பணத்தை அடுபறி கொள்வான். பரின குதிரை, அடுபரியினர் வீரத்தால் சிறந்த அந்த குதிரைகளை கொண்டுவதற்கு கொடுத்த பணத்தை இப்ப என்ன பண்ணுங்க நீங்க, அதை கவர்வதாக அப்படின்னா அதை ஒருத்தன் நயமா பேசி அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான்னா அவனை முதல்ல யார சுவாமியை தெரியாம பேசிட்டு இருக்கான். அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை குதிரைக்கு கொடுத்த பணத்தை அவர்கிட்ட இருந்து கவர்ந்திருக்கான். கவர்ந்தது மட்டுமல்ல, அவன் ஏதோ ஒரு தப்பான புத்திமதி சொல்ல அதை நம்மால் பின்னாடி கேட்டுட்டு இருக்கான்னா அப்படின்னு சுவாமின்னு தெரியாது. அதனால அறிமுகத்தமிழ் சொல்றார், கெடுமதி உரைப்பார்தம் சொல்லையினர். சுவாமி சொல்ற சொல்ல என்ன சொல்றான், கெடுமதிங்கிறான். ஏன்னா மன்னனுக்கு அது சுவாமின்னு தெரியாது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, சுவாமி அங்கே ஒருத்தர் வந்தாரு, அந்த சோலைக்குள்ள குருந்த மரத்தடியில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. இந்த அவரை கண்ட உடனே ஒரே மகிழ்ச்சியா இருந்தாரு. அவங்களுக்குள்ளே நமக்கு சுசுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சாரு, சங்கரா போற்றி சிவனை போற்றினாரு.
அப்புறம் கையெல்லாம் தலை மேலே வச்சு இது பண்ணி அவன் காலில் விழுந்து எந்திரிச்சாரு. இவ்வளோதான் தெரிஞ்சு அதுக்கெல்லாம் தம் பொண்ணு பேட்டடி எல்லாத்தையும் கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த ஆள் எல்லாத்தையும் வாங்கிட்டான். இவன் சொல்லுதான் அப்படி தான் சொல்லியிருப்பான். அவனை நைஸாக வந்து இவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் கடந்துட்டான் அப்படின்னு இருப்பான் போல. ஆனால் இவர் உடனே என்ன சொல்றார், அடுவரி கொள்வான் இந்த வரும் பொருள் கவர்வதாக அதை வாங்கிறதுக்காக கெடுமதி உரைப்பார்தம் சொல் கேட்டு. சுவாமின்னு தெரியாம அவன் சுவாமி மேலே ரொம்ப அன்பு கொண்டவன் அனுமதித்த மாட்டேன் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா பக்குவத்தால் அவர் உயர்ந்திருந்ததுனால தான் பின்னர் சுவாமியை பார்க்கின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது. அதனால் மன்னரை வந்து எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த இடத்துல சுவாமின்னு தெரில. அதனால் என்ன சொல்லிட்டா, நம்ம மந்திரிக்கே தப்பான ஒரு இது கொடுத்த சொன்னவன் அந்த ஆளு கெடுமதி உரைப்பார்தம் சொல் கேட்டு மால் எய்தி நம்மாளு மால்னா மயக்கம் இருந்து அவன் சொன்னதை கேட்டு நம்மாளு மயங்கி அவன் சொல்ல இந்த ஆள் அதில் மயங்கி நம்மால் உண்மையிலே மயங்கினது தான் அவன் உபதேசத்தில். ஆனால் இவன் சொன்ன மாதிரி கெடுமதி இல்லை, அது நன்மதியாய் சொன்ன உபதேசம், அதில் மயங்கி. அதனால உலகியல் எல்லாம் விட்டு அங்கே போனார். ஆனால் மன்னருக்கு அதிரியானால கெடுமதி உரைப்பார்தம் சொல் கேட்டு மால் எய்தி நானை கொடுமைகொள் இந்த ஓலை கொடுத்து ஒரு தினத்து. அதான் சொல்றான், இந்த ஓலையை கொண்டு போய் அவனை இங்கே கூட்டுவாங்கன்னா எப்படின்னு இன்னைக்கே வரணும், இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தினத்துங்கிறான். மதுரையில் திருப்பெருந்துறையிலேருந்து மதுரைக்கு அப்போல்லாம் எப்படி நடந்தான் போனோம். ஓலை இங்கேருந்து நடந்து ஓலையை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி திரும்ப அங்கேருந்து கூப்பிட்டு வரணும். அப்போ ஃப்ரம் மதுரை டு திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை டு மதுரை, அது ஒரு நாளில் வரணுங்கிறான். அவனுடைய கோபம். அதனால் அப்படி சொல்கிறான், கொடுமைகொள் இந்த ஓலை கொடுத்து. இந்த ஓலையை மன்னனை எழுதியிருக்கான் தெரியுது. அதனால் ஓலையை கொடுத்து ஒரு தினத்து நம்பால் கடுநடை தூதர் ஏகி வேகமாக போயிட்டு வரக்கூடிய தூதர் அவனை பிடிச்சி அனுப்புகிறான். ஏன்னா போகிறது வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சர் போட்டோம், ஏதாவது லோக்கல் வண்டியை அனுப்பிடாதீங்க. அதனால் எப்படி அனுப்பணுங்கிறாரு, கடுநடை தூதர், ரொம்ப வேகமாக கூடிய தூதர்கள் கொண்டு கடுநடை தூதர் ஏகி அந்த அங்கே போய் கை கொடு வம்மின் அந்த ஆளை கையோடு அங்கே கூட்டுவாங்க. இந்த ஓலையை கொடுத்து இவ்வளவு நேரம் மன்னனுக்கு ரொம்ப உகந்தவனாக இருந்த மந்திரி தான் இந்த செய்தியை கேட்ட உடனே மன்னன் எப்படி மாறிட்டான் பாருங்க, எப்படி சொல்றார் பாருங்க. இந்த ஓலையை கொண்டு போய் உடனே ஒரே நாள் ஒரு தினத்து நம்பால் இங்க கூட்டாங்க. அதுக்கு யார் அனுப்பணும், கடுநடை தூதர் ஏகி வேகமா போய் இது பண்ணி கூட்டுற தூதர்கள் டீம் அனுப்பி கொண்டு வம்மினன் தான் அவனை தூக்கிட்டாங்க. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா தூக்கிட்டோம், அது மாதிரி கொண்டாங்கன்ட்டான். போனாங்க. ஏவலில் சென்று தூதர் எழில் பெருந்துறையில் எய்தி போயிட்டாங்க தூதர்களோட. மன்னர் உத்தரவு போனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாளை காலையில் போட்டுமா அப்படின்னு பேச முடியும். உடனே எல்லாம் போயிட்டாங்க கிளம்பி. எய்தி ஆவலில் சிவன் தாள் ஏத்தும் மன்னலை கண்டு இறைஞ்சி மேவலர்க்கு உருமேரன்ன வெந்தொழில் வேந்தன் வாய்ந்த காவலர்க்கு அதிபன் மாறன் திருமுகம் காண்க என்றார். தூதர்கள் அங்கே போயிட்டாங்க. அதில் ஒரு நயம் பாருங்க, கடவுள் மாமனியர். இதுதான் இந்த புராணம் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய சிறப்பு. போகிறாங்க, போகிற எல்லாத்துக்கும் எப்படி போகிறாங்க, மன்னர் போய் நேர இந்த ஓலையை கட்டி அந்த ஆளை மூல கராரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இவன் கோபத்தில் சொல்கிறான். இவங்களும் படை வீரர்கள். ஆனால் நேர் முடியும் ஆயா கூட அப்படின்னு பேசலை. அங்கே போய் என்ன சொன்னாங்களாம், ஏவலில் சென்று இவங்களா போல மன்னர் அனுப்புன சொன்னாங்க, அதனால போல ஏவலில் சென்று தூதர் எழில் பெருந்துறையில் எய்தி. எழில் பெருந்துறையினர் ஏன்னா சுவாமி உட்கார்ந்துருக்கிறான் ஊர், அதனால அவ்வளோ அழகு பொருந்திய பெருந்துறையர். எழில் பெருந்துறையில் எய்தி போயாச்சு ஊருக்குள்ள. நேர மாணிக்கவாசர்கிட்ட போனாங்க, பேசினாங்க, கூப்பிட்டாங்க. அதெல்லாம் சொல்லலை. மாணிக்கவாசர் என்ன செஞ்சிட்டு இருந்தாருங்கிறத சொன்னார். சிவன் தாள் ஏத்தும் எப்படின்னாரு, ஆவலில் சிவன் தாள் ஏத்தும் பெருமானுடைய திருவடியே வணங்கணுங்கிற ஆவல் அதை செய்து கொண்டிருக்கின்ற மாணிக்கவாசர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறத சொல்றார். ஆவலில் சிவன் தாள் ஏத்தும் அண்ணல். மாணிக்கவாசர் எப்படி உயர்வா சொல்லார் பாருங்க. அண்ணலை இவங்க என்ன பண்ணாங்கன்னாரு, கண்டு இறைஞ்சி போனவங்க அவர் வழிபாடு செய்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. நீங்கள் அப்பர் சுவாமியுடைய வரலாறுலேயே அப்படி தானே வருது. மன்னர் உலகி சொன்னால் போய் அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சைவத்துக்கு போயிட்டாருன்னு போனவங்க வணங்கி தான் கூப்பிட்டாங்க. யோ மன்னர் கூட்ட வாயா நீ அப்படின்னு பேசலை.
போய் வணங்கி தான் அவரை வந்து அழைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆவலில் சிவந்தாள் ஏத்தும் மன்னலை சுவாமியவே வழிபாடு வந்து அதை ஆவலில்னர் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியா சுவாமியை வணங்குகின்ற அந்த அன்பு அதில் உயர்ந்து நின்று வணங்கு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்றாருன்னா சிந்தை மகிழ அந்த வழிபாடு. அதனால ஆவலில் சிவந்தாள் ஏத்தும் மன்னலை கண்டு இறைஞ்சி மேவலர்க்கு உருமேர் என்ன வெந்தொழில் வேந்தன் ரெண்டு சொல்றார். மேவலர்க்கு உருமேர் என்ன வெந்தொழில் வேந்தன் வாய்ந்த காவலர்க்கு அதிபன் ரெண்டு வார்த்தை சொன்னார். மேவலர்க்கு உருமேர் என்ன வெந்தொழில் வேந்தன் அப்படின்னா மேவலர்னா பகைவர்கள், பகைவர்களுக்கெல்லாம் பெரு இடியாயிருக்கின்ற மன்னன் அப்படின்னா பகைவர்கள் எல்லாம் கண்டு நடுங்குகின்றவன் இவன், இவனுடைய பெருமையை. அதே நேரத்தில் காவலர்க்கு அதிபன், அதே நேரத்தில் வந்து அவனையே நம்பி இருப்பவர்களுக்கெல்லாம் அவன் ரொம்ப நண்பனாகவும் தலைவனாகவும் ரெண்டும் இந்த மன்னன். அவனை எதிர்த்தான் தொலைஞ்சாவன், அவனை வந்து இவன் இப்படி அப்படி. அதே நேரத்தில் அவனை நம்பி இருக்கிறவர்கள் அவர்களையும் நல்ல பாதுகாப்பு, அப்பேற்பட்ட மன்னன். அதனால மன்னனை பெருமையா சொல்றார். அங்க போய் மேவலர் கூறுமேரன்ன வெந்தொழில் வேந்தன். இங்கதான் வேர்பிள்ளையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். நமக்கு என்ன சொந்தக்காரரா அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன ஒரு எழுத்து எழுதினார் பாருங்க இந்த இடத்துல. மேவலர் குருமேரன்ன வெந்தொழில் வேந்தன், இதான் கடவுள் மாமுனிவர் சொன்னது. பகைவர்களுக்கெல்லாம் பேர் இடியாய் நின்று அச்சம் தருகின்ற மன்னன், இதான் சொல். அது இந்த இடத்துல சொல்ற. அந்த ஆள் கூட யார் கூட? சுவாமி கூட, சுவாமின்னு தெரியாது, அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு வேறு அரசனோடு சேர்ந்து தப்புதல் முடியாது என்பதனை குறிப்பால் உணர்த்த ஏனைய பகை மன்னர்களையும் வெல்லக்கூடிய மன்னன் பாண்டியன் என்று உணர்த்தினார்கிறார். ஏன்னா இந்த போனவங்க என்ன சொல்றாங்க, பகைவர்களாயிருக்கின்ற மன்னர்களையும் வந்து மன்னர்களும் பேரிடி கண்டு அச்சமுறுவது போல அவர்களை அச்சுறுத்தும் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கா? மன்னருக்கு ஒரு மந்திரி ஒரு செய்தி கொடுக்குறாங்களாம், நீ வேற ஆள் கூட யாருடையாவது கூட்டணி வச்சுட்டு நம்மளால எதிர்லாம் மட்டும் நினைச்சிடாது. அதனால வேற யாருமே வந்து நம்ம ஆளுக்கு பயப்படுவார், பயங்காட்டுற ஆள் நம்ம ஆளு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. மேவலர் குருமேரன்ன வெந்தொழில் வேந்தன், இவர் சொல்றார் வேறு அரசனோடு சேர்ந்து கொண்டு தப்ப முடியாது என வெந்தொழில் வேந்தன் என்றார் அப்படின்னு சொல்றார். சாமி கூட சேர்ந்தால் தப்புவாங்கிறது இவங்களுக்கு தெரியாது பாவம். அதனால சொல்றார் மேவலர் குருமேரன்ன வெந்தொழில் வேந்தன் வாய்ந்த காவலர்க்கு அதிபன் மாறன், மாறன்ன பாண்டிய மன்னன் திருமுகம் காண்க என்றார். திருமுகம்னா கடிதம், இது அந்த காலத்து சொல்லு, இப்ப அந்த சொல்லே அடைமை இல்லை. திருமுக பாசுரம் அதான சொல்றோம், திருமுக பாசுரம். இன்னைக்கும் கூட திருமணங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவமூர்த்திகள் குரு பூஜைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சன்னிதானங்கள் ஓலையில் எழுதுவாங்க. முதல்ல திருமுகம் காணுதல்னு பேர். அது ஒரு விழாவாக நடக்கும் திருமணத்தில். இந்த முறை நம்ம சிவமூர்த்திகள் குரு பூஜை 14ஆம் தேதி வருது, சரி 4ஆம் தேதி வருது, பிப்ரவரி 4 குரு பூஜை, தை மாதம் அசுவரி. இப்போமே அநேகமாக திருமுகம் பண்ணியிருந்திருப்பான், இல்லை இப்போ பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் எப்போனாலும் ஒரு வேளை பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காலத்து முறையாக இன்னும் மடத்தில் அப்படியே வச்சுருக்காங்க. ஓலையில் ஆணி வச்சு சுவாமி வந்து முதல்ல அது எழுதுவாங்க. அது ஒரு விழாவாக நடக்கும், ஒரு பூஜை, நல்ல நாள் பார்த்து ஒரு பூஜை பண்ணி ஏன்னா முதல்ல திருமுகம் பார்க்குறதுன்னு பேர். சனியால் அது எழுதி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஞானமண்டராஜ பெருமான் திருவடியில் முதல்ல வச்சு முதல் அழைப்பு அவருக்கு விழாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற மடத்து சன்னிதானங்கள் அவங்களுக்கெல்லாம் அதை அனுப்புவாங்க. அதனால் திருமுகம் பார்க்குறதுன்னு பேர். அது மாதிரி வந்து அதனால் திருமுகம் அப்படின்னா கடிதம். இது என்ன பண்ண மன்னத்திலிருந்து வந்ததுனால இப்போ அது ஒரு திருமுகம். அதனால் அதை வந்து இப்போ காவலருக்கு அதிபன் மாறன் திருமுகம் காண்க என்றார். அதனால் வந்தவன் சொல்கிறான் மன்னத்திலிருந்து வந்திருக்கு ஓலை பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி அப்படியா மன்னத்தில் இருந்தா ஐயோ அப்படிலாம் எதுவுமே செய்யலையா, எப்படி இருந்தார்னு. அடாடாடா அற்றமில் கொள்கை மிக்கார் அரண் திரு முகமதன்றி மற்றொரு முகமும் காண மனமிலர் இதன் மேல் அன்பு பற்றிலர்
பிரிதோரோலை படியெடுத்துரைமின் என்ன உற்றதன் இயல்பு வல்லான் எழுதியது வந்து சொல்வான். அப்படியே அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத எப்படி சொல்லார் பாருங்க. அற்றமில் கொள்கை மிக்கார். அற்றமில் கொள்கை அப்படின்னா பரமுக்தியை பெற வேண்டும் என்று வேற எந்த பொருளிலும் பற்றில்லாத நிலையில் இருந்தார். அற்றமில் கொள்கை. அவருடைய கொள்கை என்ன இருந்ததுனாரு, சுவாமியினுடைய திருவடி, அதுதான் கொள்கை. அடியாருடைய கொள்கை அதுதான். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனை என்றுனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். என்ன கொள்கை? எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கைகூடு. அதான் கொள்கை. அவர் வாயை சொல்லி வச்சார். திருநெல்வாயில் அறத்துறையில் சொல்றார் கொள்கை என்னன்னு. இங்க கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நடுங்கள். மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையாறுகளற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன். கைனா கொள்கை. அந்த கொள்கையில் இருந்து நான் இறங்க மாட்டேன். கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை. அது நான் கொடுக்கிற உறுதிமொழி. ஆனால் நீ என்ன விட்டுறாரு அப்படின்னு உறுதிமொழி. அதை கைங்கிறது திருவாசகத்தில் ரொம்ப அருமையான ஒரு இடத்த வஜ்ரவேல் முதலியார் உரையில் எழுதுவார். அந்த உரையாசிரியர்கள் திரும்ப திரும்ப அவங்கள நினைக்கிறோம். சேர்ந்தறியா கையானை திருவமானை எல்லா உரையாசிரியர்களும் என்ன எழுதுறாங்கன்னா, சேர்ந்தறியா கையான் அப்படின்னா அவன் ரெண்டு கையும் சேர்ந்து அவன் யாரையும் வழிபட்டதில்லை, வழிபட வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் யாரை வழிபட போறான்? ஒன்றும் இல்லை. எல்லாரும் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்கிற கோஷ்டி எல்லாம் கூட அவனை தான் வழிபட்டு நிற்குமே ஒழிய அவன் யாரை வழிபட போறான்? அதனால அவன் யாருக்கு முன்னாடி இப்படி சேர்ந்து கை இருந்ததா இல்லை. சேர்ந்தறியா கையான்னு எழுதினாங்க. வஜ்ரவேல் முதலியார் எழுதுற அருமையான ஒரு சித்தாந்த நுட்பத்தை கொண்டு எழுதினார். இந்த உயிர்கள் இந்த உலகத்தை அனுபவிப்பதெல்லாம் அழுந்தி அனுபவிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம இதாகி அது நல்ல அனுபவமோ தீ அனுபவமோ அந்த அழுந்தி அனுபவிக்கிறதுனால அந்த அனுபவம் முடிஞ்சு என்ன ஆயிருந்தோம்னா ஒரு விகாரப்படும். அப்படின்னா ஒரு சோர்வடையும். நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதுன்னே கூட வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணம் போனீங்க, ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்க, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டுக்கு வந்து சாப்பா யார் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆயிடுறீங்க. அல்லது ஏதாவது ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை அது கேட்கவே வேண்டும். இப்போ 2 மணி நேரம் திருவாதிரை பேசுகிறேன். பேசும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பேசி முடிச்சுட்டு போனேன்னா கொஞ்சம் களைப்பேன். பேசுகிற எனக்கே எப்படி இருக்குன்னா கேட்குற உங்களுக்கு எவ்வளோ களைப்பாக இருக்கும் எனக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ இது நல்லா இருக்குமா இருந்தாலும் அதுவும் என்ன. அப்போ இதெல்லாம் ஏன்னாரு, நாம இந்த அனுபவங்களுக்கு அழுந்தி அனுபவித்தல்னு பேர். சுவாமி எழுதுறார் பாஷ்யத்தில். சுவாமி எப்படி அனுபவிப்பான்? அவனும் அனுபவிக்கிறான் அந்த உலகத்தை. எப்படின்னாரு, அழுந்தாமலே அனுபவிப்பான். அதனால தான் அவன் 5 தொழில் செஞ்சும் அவன் எப்படி இருக்கான்னா எந்த விகாரமும் இல்லை. படத்தில் செய்யலாம், காத்தில் செய்யலாம், அழுத்தில் செய்யலாம், மரத்தில் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யறான். செஞ்சுட்டு சுவாமி எப்படி இருக்கிறான் பாருங்க. எந்த தன்னுடைய இலையில மாற்றம். நம்ம அப்படி இல்லை. காலையில் செஞ்சோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் சாயங்காலம் 8 மணி ஆனோன்னு அப்பா அப்படின்னு ஆயிடுறோம். ஏன்னா 4 வேலை செஞ்சால் களைப்பாயிடுவோம். ஏன்னா இது உள்ள அழுந்துறதுனால சுவாமி எவ்வளோ உயிர்களுக்கு ஒவ்வொரு நாளும் படைத்தல் காத்தல் அழித்தல். அவன் இன்னும் ஒரு நாள் கூட லீவு கூட போட்டதில்லை. அப்படி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஓய்விலாதன ஓமனியில் இறந்தன ஒன்மலர் தாழ்ந்து மாணிக்கவாசன். உண்மையிலே பாருங்க, சுவாமி ஒரு 3 நாள் லீவுன்னு போட்டான்னு வச்சுக்கோங்க. பேப்பரில் இன்னைக்கு மாலை முரசில் ஒளிஞ்சா இந்த பேப்பரே வெளியே வராது, நின்றும். ஆனால் அவன் அப்படி உழைக்கிறான். எப்படி முடியுதுன்னாரு, அழுந்தாமலே அனுபவிப்பான் அவன். அதைத்தான் இங்க நாம் எல்லாம் உலகத்தோடு சேர்ந்து அறிகிறோம். அவன் சேர்ந்து அறியாத கொள்கையை உடையவன் பொருள். வஜ்ரமொழியார் சேர்ந்து அறியா கையான் அப்படின்னா அவன் உலகத்தோடு சேர்ந்து நின்று அழுந்தி அறியாத கொள்கையை உடையவன். சார், நீங்கள் சைவ சித்தாந்த ஞான பாவம்னு 1950 முன்னாடி இலங்கையில் கூப்பிட்டு அந்த ஆளுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் அந்த பட்டத்தை இலங்கையிலேயே வேற யாருக்கும் கொடுக்கலையா. வஜ்ரவேல் கொடுத்த பட்டம் சைவ சித்தாந்த ஞானபானு வஜ்ரவேல் மொழியார்.
நீங்கள் இன்னும் கூட வேடிக்கை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கணித வாத்தியார், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவர் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்கும்போது அருணை வடிவேல் மொழியார் அந்த பள்ளிக்கூடத்துலேயே வாத்தியார், அவர் தமிழாசிரியர். நீங்கள் அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். வஜ்ரவேல் மொழியார் ஹெட்மாஸ்டரு, வடிவேல் மொழியார் தமிழாசிரியர், படித்தவெல்லாம் புண்ணியம் சொல்லுவோம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் திருஞான சம்பந்த மொழியார்னு ஒரு வாத்தியார். அவர் தான் மெய்கண்டார் கழகம்னு காஞ்சிபுரத்தில் நடத்தினது. அந்த மெய்கண்டார் கழகத்தில் அருணையார் வந்து சிவஞான போதம் பாடம் நடத்துவாராம். அருணையார் சிவஞான போதம் பாடம் நடத்தி எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த கழகம். ஒரு முறை அதை பாலராமாயணன் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னார். பாலராமாயணன் வந்து அருணை வடிவேல் மொழியோட பையன். அவர் இந்த திருஞான சம்பந்த மொழியாருக்கு மாணவர் ஸ்கூலில். திருஞான சம்பந்த மொழியார் ஆசிரியர். பாலராமாயணன் 6ஆம் கிளாஸில் என்னமோ, அது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வந்து அப்படி ஒரு பெஞ்சில் அப்படி வந்து உட்கார்ந்தாராம். இவருக்கு அவர் நல்லா தெரியும், ஏன்னா அப்பா நல்லா தெரியும் இல்லையா, அருணையார் பையன். அதனால இல்லை பார்த்துட்டு உண்மையில் நடந்தது. பாலராமாயணன் நீ அங்கே உட்காராத, இங்கே வந்து உட்காரு, அங்கே தான் அந்த அண்ணாதுரை உட்கார்ந்துருந்தான் முன்னாடி அப்படின்னாராம். அதே ஸ்கூலில் அண்ணாதுரை படிச்சிருக்கிறார். அதனால் திருஞான சம்பந்த மொழியார் சொல்கிறார், பாலராமாயணன் நீ அங்கே உட்காரு, இங்கே வந்து உட்காரு, அந்த சீட்டில் தான் முன்னாடி அண்ணாதுரை உட்காந்துருந்தான், நீ அங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது அப்படி கொள்கையில் அதுக்காக சொல்லுவார். ஒரு திருஞான சம்பந்த மொழியாரும் ஒரு அருணையாரும் ஒரு வஜ்ரவேல், இவங்கெல்லாம் பச்சைவா ஸ்கூலில் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில். வஜ்ரவேல் மொழியாருக்கு அன்னைக்கு இலங்கையில் அழைத்தவருக்கு சைவ சித்தாந்த ஞானவானுன்னு கொடுத்தாங்கன்னா, இப்படி சேர்ந்தறியா கையானா ஏனைய உயிர்கள் போல் அல்லாது உயிர் இந்த உலகத்தோடு சேர்ந்து அழுந்தி அனுபவியாத கொள்கை உடையவன், அதனால் சேர்ந்தறியா கையான் அப்படின்னு எழுதினார் உரை. இருக்கட்டும், எதுக்கு சொல்லனா கொள்கை, அதுக்காக சொன்ன அற்றமில் கொள்கை, அற்றமில். அதனால வந்து வேற எதிலையுமே நாட்டம் இல்லாத, அப்படின்னா எதுல ஒரே ஒரு நாட்டம், பரமுக்தியை பெற வேண்டும், அது ஒரே நாட்டம். அற்றம் இல், வேற எதிலையும் இல்லாத கொள்கை மிக்கார் அரண் திரு முகமதன்றி மற்றொரு முகமும் காண மனமிலர். அருமையான ஒரு ஸ்லேடையில் வச்சு பின்னிட்டு இருந்தாள் கடவுள் மாமுனிவர். திருமுகம்னா கடிதம்னு ஒரு பொருள், திருமுகம்னா முகம், நல்ல அழகான முகம் அப்படின்னு ஒரு பொருள். இவர் ரெண்டையும் வச்சு ஸ்லேடில் எழுதுறாரு பாருங்க. அற்றமில் கொள்கை மிக்கார் மாணிக்கவாசகர், பரமுக்தியை தவிர வேறு எதுவும் விருப்பம் இல்லை என்ற கொள்கையை உடையவர். அவர் அரண் திரு முகமதன்றி, அரண் பெருமானுடைய திருமுகத்தை, இந்த இடத்துல திருமுகம் அவருடைய முகம், அரண் திருமுகமதன்றி மற்றொரு முகமும் காண மனமிலர். அவன் வந்து சொல்றான் மன்னனுடைய திருமுகம்னு, எங்க பெருமான் திருமுகத்தை தவிர வேற எந்த முகத்தையும் காண மாட்டான் போடாங்கிறார். என்ன சொல்ல பயன்படுத்தவர்? அவர் சொன்னதா இல்ல, கடவுள் மாமுனியர் எழுதுறார். அவர் எந்த நிலையில இருந்தார்னா, அற்றமில் கொள்கை மிக்கார் அறந்திரு முகமதன்றி மற்றொரு முகமும் காண மனமிலர். பார்க்கறதுக்கு மனசு இல்லை அந்த ஆளுக்கு. அப்படின்னா மன்னருடைய ஓலையவே, ஐயோ மன்னர்த்து ஓலையா, அது வையா வரம் சுவாமி திருமுகத்தை தவிர அது தலை. அதுலேயும் கூட உண்மையிலே இந்த வேர்பிள்ளை பாருங்க, வார்த்தை எப்படி பார்த்து பார்த்து பொருளால் பாருங்க. மன்னருடைய இறைவனுடைய திருமுகம் அது சிறப்பு, மன்னருடைய திருமுகம் கடிதம் கண்டிப்பாக அதோட சிறப்பு குறையும், அது நமக்கே புரியுது. அதனால என்ன சொன்னாரு, அதனால கடவுள் மாமுனியர் எப்படி வார்த்தையை போட்டிருக்காராம் அந்த புத்தகத்தை பாருங்க. அற்றமில் கொள்கை மிக்கார் அரண் திரு முகமதன்றி, இறைவனை சொல்லும்போது திருமுகம் அதன்றி மற்றொரு திருமுகம் காணான்னு சொல்ல, முகமும் காணார். மந்திரியார் மன்னருடைய லெட்டருங்கனால அதுக்கு சுவாமி முன்னாடி இது திருமுகம் இல்லையா, வெறும் முகமா. சுவாமியினுடைய முகம் திருமுகமா, இந்த லெட்டர் வெறும் முகமா. ஆனால் வார்த்தை எப்படி போட்டிருக்காரு கடவுள் மாமுனிவர், மற்றொரு முகமும் காண மனமிலர், பார்க்க முடியல. இதன் மேல் அன்பு பற்றிலர். இந்த கடிதத்தை பார்க்கணும், சரி என்ன எழுதியிருக்காது பார்க்கணும். நமக்கு சில நேரங்களில் ஏதாவது தெரியாத நம்பரில் ஒரு ஃபோன் வந்து அதுவும் மிஸ்டு கால் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்க. அது எவனாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்பரில் இருந்து வந்து அது நமக்கு ஆள தெரிலன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு ஓலை வந்து, அந்த ஓலை அது எங்கேருந்து வந்திருக்கு, ஹெட் ஆஃபீஸ் மேலேருந்து வந்திருக்கு. அப்புறம் அது உள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு பரபரப்பு நமக்கு இருக்கும்ல. ஒரே வார்த்தை இதன் மேல் அன்பு பற்றிலர், அந்த லெட்டரை கொண்டு வரமோ என்று அது மேலே அதில் என்ன பார்க்கணும், பற்று இல்லையா. இலர்
பிரிதோரோலை படியெடுத்து உரைமின் என்ன, பிரிதோரோலை படியெடுத்து உரைமின் என்ன அப்படின்னா, வேற எல்லாம் இப்போ 10 லெட்டர் வருது சில நேரங்களில், அந்த இந்த கல்யாண லெட்டர் என்னமோ வருது, அந்த 10ஓட பவனை இதை கொண்டு வைடா. இவன் சொல்லலாம் மன்னர் திருமுகம் காணும் அப்படின்னு கொண்டு நீட்ட, ஆனால் வைடா அந்த பக்கம் கொண்டு வை, அதாவது உரமாக கொண்டு போடு அப்படின்ட்டாரான். பற்றிலர் பிரிதோரோலை நிறைய எவ்வளோ வரும், அதில் அது மாதிரி இதுலேயும் ஒன்று கொண்டு படி எடுத்து உரைமின் என்ன உற்றதன் இயல்பு. அதனால் அது என்ன சொன்னாராம், தாம் பறிக்கவே இல்லையா, அவன் அப்படி நிற்கிறான், சரி படி, நீ ஏன் படிப்போ, என்ன எழுதி படிப்போ அப்படின்னு என்ன, உனக்கு என்ன படிக்கன்னு இருக்கு படி, நான் அதை கேட்குறதல்ல அப்படி அப்படின்ட்டு சொல்ல அவனை படிக்க சொன்னாரான். எவனோ ஒருத்தனை உரைமின் என்ன உற்றதன் இயல்பு, அதில் உள்ள என்ன இருக்குங்கிற இயல்பு. வல்லான் எழுதியது உவந்து சொல்வான், அதை வாசிக்கிற ஒருத்தன். அது 2 நயம் எழுதுறாரு நம்ம வேப்பிள்ளை. படி எடுத்து உரை என்ன அப்படின்னு இல்லை, படி எடுத்து உரைமின் என்ன அப்படின்னு பன்மையில் போட்டார். அப்போ பன்மையில் போட்டால் என்ன இருக்கணும், அப்போ 2-3 பேர் வாசிச்சாங்கன்னு வரணும் அப்படி சொல்லிட்டார் இவர் எழுதுறாரு. அப்படி 2-3 பேர் ஒரு ஓலையை வாசிக்கிற மரபு இல்லை. அதனால் அது மன்னத்திலிருந்து வந்ததுனாலையும் வாசிக்கிறவனையும் இவர் ரொம்ப மரியாதை கொடுத்து நீங்கள் படியுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி பன்மையில் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்போது மாணிக்கவாசர் அப்போ அந்த நிலையில் சுவாமியை தவிர வேற யாரையும் மதிக்கலைங்கிறதுல இருக்கார். அதே நேரத்தில் மக்களை மதிக்கிறதுலையும் அவர் தயங்கலை அதனால எப்படி சொல்லிட்டார், படி எடுத்து உரைமின் என்ன. அதனால நீங்க சொல்ல உற்றதன் இயல்பு வல்லான், அதை வாசிக்கிறது ஒரு கெட்டிக்காரங்கிறார். எழுதியது வாசிக்கிறதுல என்ன சார் கெட்டிக்காரனா, தமிழ்ல இருக்கிறத வாசிக்கணும், அதில் என்ன பெரிய கெட்டிக்காரன் வல்லான் அப்படின்னு சொல்றாரு. சொற்சுவை பொருள் சுவை அறிந்து அதற்கு மகிழ்ந்து சொல்லும் திறத்தால், என்ன எழுதியிருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கு தக்கன வாசிக்கணும். இப்போ நீங்கள் நியூஸ் வாசிக்கணும், மன்மோகன் சிங் காலமானார் அப்படின்னு, மன்மோகன் சிங் காலமானார் அப்படின்னு வாசிச்சோம்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா. அப்போ வாசிக்கணும் என்ன தெரியணும், பொருள் சுவை தெரியணும், சொற்சுவை தெரியணும், அதுக்கு தக்கன வாசிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அவருக்கு பாரத ரத்னா வழங்கினார் அப்படின்னோம்னா அங்கே உயர் சொல்லணும், ஒரு வருத்தமான செய்யணும் சொல்லணும், ஒரு இதை பொறுத்த ஒரு அதிர்ச்சி தரும் தகவலாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தர தகவலை சொல்லணும். 180 பேரோடு சென்ற விமானத்தை காணவில்லை அப்படின்னா அதில் ஒரு அதிர்ச்சி, கேட்குறவனுக்கு அது பரபரப்பு இருக்கணும், அந்த மாதிரி சொல்லணும். அதை போய் ரொம்ப மகிழ்ச்சி அதை காணவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்றதுலயும் ஒரு வல்லமை இருக்கான், அதை சொல்றாரு. அதனால கடவுள் மாமுனியர் ஆனாலும் ஒரு வார்த்தை போட்டார், உற்றவதன் இயல்பு வல்லான், அது சொல்றவனும் ரொம்ப கெட்டிக்காரனும் ஒருத்தனை அப்படின்னு சொன்னாங்கிறாரு. அது என்ன வல்லமைங்கிறதுக்கு இவர் எழுதுறாரு, சொற்சுவை பொருள் சுவை அறிந்து மகிழ்ந்து வாசித்தான். அது தெரிஞ்சு எப்படி வாசிக்கணுமோ, ஏன்னா மன்னர் கோபமா சொல்ல இடத்துல கோபமா, மன்னர் மரியாதை சொல்ல இடத்துல மரியாதையா, மன்னர் வாங்கன்னு சொல்லும்போது நீங்க வரணுமா அப்படிதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால அது சொல்றார், உற்றதன் இயல்பு வல்லான் எழுதியது உவந்து சொல்வான், அதை மகிழ்ந்து அதில் இருக்க மாதிரியே சொல்றான். சொன்ன உடனே இப்ப வாசிக்கலாம், இப்ப லெட்டரை வாசிக்கலாம். என்ன வாசிக்கலாம் பாருங்க, தென்னவன் எழுதும் ஓலை ஃப்ரம் அட்ரஸ், எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க மன்னன். நம்மள மாதிரி ஏதோ குண்டமண்டுக்கு லெட்டர் ஆள் இல்லை, அவன் லெட்டர்ல முதல்ல என்ன இருக்கணும்னாரு, ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும். தென்னவன் எழுதும் ஓலை, முதல்ல ஃப்ரம் தென்னவன், இந்த பாண்டிய மன்னன் மதுரை அப்படின்னு போட்டிருக்கான். முதல்ல சுவாமி இவருக்கு எழுதினாரு கடிதம், உமாபதி சிவாச்சாரியார்கிட்ட. உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு இல்லைங்களா, யார் மூலமா, பெத்தான் சாமான் மூலமா. பெத்தான் சாமான் முக்தி கொடுக்க சொல்லி சுவாமி எழுதுறான். எப்படி எழுதுனா பாருங்க, அடியார் கெளியன் தில்லை சிற்றம்பலவன், ஃப்ரம் அட்ரஸ். அடுத்து என்ன எழுதணும், லெட்டரில் 6ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தது, முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் எழுது, அதுக்கு 2 மார்க்கு. அப்புறம் என்ன எழுதணும், டூ அட்ரஸ் எழுது, கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சி, டூ கொற்றங்குடியார். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர், படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை எழுதுறான். சுவாமி லெட்டர் ரைட்டிங் முதல்ல சொல்லிக் கொடுத்து யாருன்னா சுவாமி. நம்ம என்னமோ 6ஆம் கிளாஸ் டீச்சர் எழுதிட்டு இருக்கோம், சொல்லிக் கொடுத்தது சாமி இல்லைங்களா. அது மாதிரி இங்கே சொல்றாரு, இவர் எப்படி எழுதுறாரு பாருங்க,
பாண்டிய மன்னன். ஆனால் அவன் எப்படி எழுதியிருக்கிறான்? தென்னவன் எழுதும் ஓலை. யாருக்கு சார்னாரு? தென்னவன் பிரம்மராயன் என்னும் நல்லமைச்சர் காண்க. என்ன பண்பு பாருங்க, எழுதின கடிதம் கோபத்தில் கடுநடை தூதரேகி ஒரு தினத்து கொண்டுங்கிறார். வேகமா போறாங்களுக்கு தூக்கிட்டு போய் இன்னைக்கு அந்த ஆளை கொண்டாங்க. அப்படி எழுதுறப்போ என்ன எழுதுறாரு பாருங்க, தென்னவன் பிரம்மராயன் என்னும் நல்லமைச்சர் காண்க. என்ன ஒரு நாகரிகத்தை கேட்கிறோம். கோபம்தான், நான் நினைச்சதுபடி செய்யல அந்த ஆளு அதான். ஆனா நீங்க எழுதும் பொழுது ஒரு முறை பின்பற்றப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கு பாடம் என்ன வேணாலும் எழுதிடக்கூடாது, யாரை வேணாலும், எவ்வளோ கோபம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்காக எழுதும் பொழுது என்ன எழுதணும், அது ரொம்ப நாகரிகமாக தான் எழுதணும். அப்புறம் கூப்பிட்டு தனியாக பேசலாம், என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அதனால் என்ன பண்ணாம பாருங்க, எழுதுறது யாரு? தென்னவன் எழுதும் ஓலை. யாருக்கு? தென்னவன் தென்னவன் பிரம்மராயன்கிறது பட்டம், அதை போட்டு எழுதுறாரு. நேர அதை பாண்டியம் மந்திரி அப்படின்னு எழுதல, இல்ல வாத ஊரடிகள் அப்படி எழுதல. என்ன எழுதினா பாருங்க, தென்னவன் பிரம்மராயன் என்னும் நல்ல அமைச்சர் காண்க. எவ்வளவு நயம். எல்லையில் தனம் கொண்டேகி கொன்னுரு பறிகொளாமல் கோவணம் கொண்டீர் ஈது மன்னவர் கர்மம் செய்வார் வன்மை என்று வகையுற்றேன். இப்ப கோவத்தெளிட்டான். இப்படி நல்ல அமைச்சர் காண்கன்னு சொல்லிட்டு தனக்கு மனசுல அந்த கோபத்தை எப்படி எழுதுறாரு பாருங்க. எல்லையில் தனம் கொண்டேகி, எல்லையில்லாத பணம் எடுத்துக்கிட்டு போய் குதிரை வாங்க. ஏன்னா 49 கோடி பொண்ணு இல்லையா, அதனால எல்லையில்லாத தனம் பணம் கொண்டு ஏகி கொண்டுகிட்டு போய் கொன்னூறு பரி, பிற போரிலே பெற்ற அந்திய நாட்டு படைகளை எல்லாம் கொல்லக்கூடிய வீரமான குதிரைகளை அதை கொண்டு வராமல், பணத்தை கொண்டுட்டு போயிட்டு அதை செய்யாமல், அது கோபம். அது சொல்றார், எல்லையில் தனங்கொண்டேகி கொன்னூறு பறிகொளாமல் கோவணம் கொண்டீர். இருக்க காசு எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு கோவணத்தை கட்டிட்டு இருக்கிறீராமே கடிதம். அதனால எழுதுறார், கொன்னூறு பறிகொளாமல் கோவணம் கொண்டீர் ஈது மன்னவர் கருமம் செய்வார் வன்மை என்று வகை உற்றோம். மன்னருடைய செயல்களை தலைமையில் வச்சு செய்யறது இப்படித்தான் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு எழுதலாம். ஓகை உற்றோம்னு என்ன அர்த்தம்? எல்லையில்லா பணத்தை கொண்டு போய் குதிரை வாங்குறதுக்கு பதிலா கோவணம் கட்டி நிக்கிறது தான் மன்னவர் செயலை தலைமையில் வச்சு செய்யறதுன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கடிதத்துல. என்னவா எழுத, கடவுள் வாங்கினீர் எங்கே இருந்தால் அந்த லெட்டர் வாங்கி படிச்சாரோ தெரியல, அப்படி எழுதிவிட்டேன். இந்த மாதிரி எழுதியிருக்கிறான் அவன் சொல்லிட்டு. வையக மன்னராகி, இன்னும் எழுதுறார் லெட்டர், ரொம்ப கோபமா எழுதுறார். வையக மன்னராகி வாழ்வதின் மனைகள் தோறும் எய்திய உதரத்தீயால் இறப்பது பெருமை என்று மெய் தகத்து எம்மை ஆண்ட வேந்தரை பிழைத்து வேறு செய்வது பலிக்கும் என்று தேர்ந்த நூல் துணிவும் கண்டோம். வையக மன்னராகி, வையக மன்னராகின்னா நல்ல ராஜா மாதிரி வாழ்க்கைன்னு அர்த்தம். ராஜா அவர் தான் ராசா, மற்றவங்களை இப்போ சொல்லல சார், நல்ல வேலைப்படுத்தி நல்ல ராஜா மாதிரி இருக்கான் சார், அவனுக்கு என்ன அடே அப்பா நல்ல வேலை, டெல்லியில் உள்ள காரு, நல்ல ராஜா மாதிரி இருக்கிறான் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி நீ இருந்திருக்க வேண்டியவர் அவர் சொல்கிறான். நீங்கள் குதிரையை வாங்கிக்கணும், நீங்கள் எப்படி இருந்திருக்கணும், மன்னர் போல இருந்திருக்க வேண்டியவர் நீர். வையக மன்னராகி வாழ்வதின், அதை விட உமக்கு மனைகள் தோறும் எய்திய உதரத்தீயால் இறப்பது வெறுமை என்று. உதரத்தீங்கிறது பசி, பசித்தீ. அந்த பசித்தீயை போக்குறதுக்கு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதா உமக்கு ரொம்ப மேன்மையா தெரியுது. ராசா மாதிரி இங்க இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு இந்த பசிக்காக வீடு தோறும் போய் பிச்சை எடுக்கிறது ரொம்ப மேன்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க எழுதுறான். ஏன்னா அந்த கோலமெல்லாம் அப்படி இருக்காரா, அதனால சொல்றார் வையக மன்னராகி வாழ்வதின், அதை விட்டுட்டு மனைகள் தோறும் எய்திய உதரத்தீயால் இறப்பது, போய் பிச்சைக்கு நிற்கிறது பெருமை என்று ஒண்ணு ஒரு சாடல். அடுத்தது மெய்த்தகத்தி எம்மை ஆண்ட வேந்தரை பிழைத்து, இது நாள் வரைக்கும் கூடவே இருந்து உம்மை காப்பாற்றிய அந்த அரசரை பிழைத்து, அவனுக்கு எதிராக செஞ்சு இவ்வளவு நாள் உமக்கு கூட இருந்து உம்மைக்கு வாழ்வு கொடுத்த அந்த அரசருக்கு
நீ என்ன பண்றேன்னாரு, பிழைத்து அப்படின்னா எது தவறு செய்து, வேறு செய்வது அவருக்கு எதிராக வேறு காரியங்கள். ஏன்னா அவனுடைய பணத்தை வாங்கி குதிரை வாங்காம அவனுக்கு துரோகம் செய்யற மாதிரி, அல்லது தப்பா செய்யற மாதிரி தானே. அதனால வேறு செய்வது பலிக்கும் என்று, அதுதான் சரி என்று தேர்ந்த நூல் துணிவும் கண்டோம். இது கோபத்தில் எழுதுறது. ஏன்னா நூல் துணிவும் கண்டோம்னா 16 வயசுல எல்லா நூல்களையும் படிச்ச பெரிய அறிவாளியும் கொண்டு மந்திரியா வச்சேன். ஆனா நீங்க என்னன்னா ஒரு நல்ல அரசர் போல வாழ்வை விட்டுட்டு வீடு வீடா போய் இந்த பசிக்காக பிச்சை எடுத்து உண்பதுதான் பெரிய காரியம்னோ, உம்மை வாழ வைத்த மன்னருக்கே அவருக்கு எதிராக காரியம் செய்யறோம், இதுதான் உங்க நூல்ல நீங்க படிச்சதனுடைய துணிவுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நீங்க படிச்சது இதுதான், இந்த விஷயம்தான் உங்க புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படியே எழுதுறார். மெய்த்தகத்து எம்மையாண்ட வேந்தரை பிழைத்து வேறு செய்வது பலிக்கும் என்று, அதான் சரி என்று தேர்ந்த நூல் துணிவும் கண்டோம். நீங்க அப்படி புத்தகம் படிச்சிருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது சொல்றான் கோபத்துல. சொல்லிட்டு மன்னரை அடைந்து வாழ்தல் வஞ்ச நஞ்சுமிழும் நாகம் தன்னுடன் மருவி வாழும் தன்மையன் என்று உணர்வீராயில் உண்ணும் இவ்வோலை காணும் பொழுது நம் தூதரோடும் இந்நகர் வருக மாறன் எழுத்தென உரைத்து நின்றான். மன்னரை அடைந்து வாழ்தல், மன்னர் கூட இருக்கிறது தான். அது எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க, மிரட்டுறான். இப்போ எப்படி சொல்ல பாருங்க, வஞ்ச நஞ்சுமிழும் நாகம் தன்னுடன் மருவி வாழும் தன்மை. மன்னருக்கு நெருக்கமா இருக்கிறது எப்படின்னா எப்பவுமே இந்த பாம்பு கூட இருக்க மாதிரியாம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்றான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஓலையை கண்ட உடனே இதை கொண்ட தூதர்களோட கிளம்பி நேரம் வந்து சேர சில எழுதி கையெழுத்து போட்டான் மாறன். இதுதான் கடிதம். அப்படியே சொல்ல மன்னரை அடைந்து வாழ்தல், மன்னரை அடைந்து வாழ்தல் மன்னரோடு இருந்து வாழ்தல் வஞ்ச நஞ்சு உமிழும் நாகம் தன்னுடன் மருவி வாழும் தன்மை. அப்படின்னு என்ன அர்த்தம், மன்னருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவருக்கு நல்லா இருக்கும். எப்போ ஒரு தடவை லேசா தலைமையை பறிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஆளை காணமுடுவான். மன்னரோடு மஞ்சுளா முருமும் மஞ்சேன், மன்னரோடுறவும் மஞ்சேன், நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய், செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது, அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. இவர் தான் பாடினார். மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன், மன்னர் மஞ்சுளாம் உருமும்னா மஞ்சுனா மேகம், மேகத்துக்கு மேகம் மோதி வரக்கூடிய இடி இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் கூட நான் கவலைப்படுறேன். உருமுதல்னா இடி. இவரே உருமேரன்னார், உருமேரன்னா விடி. மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன், மன்னரோடுறவும் மஞ்சேன், நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய். அஞ்சேன்னா காரணம் என்னன்னாரு, எங்க தலைமை அதுக்கு மேல. நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பீரானாய், செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது, அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மானா. மேலே எப்படியெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக உருவணும். திருவாசகத்தில் பல்வேறு உணர்வுகள், இப்படி ஒரு தலைப்படுத்து சிந்திங்க. இப்படிலாம் சிந்திக்கிறார். பிணியலாம் வரினும் மஞ்சேன், பிறப்பினோடிறப்பும் மஞ்சேன், துணி நிலா அணியினாந்தன் தொழும்பரோடு அழுந்தியம்மாள், தினி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீரு, அணியிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. அருமை. திருநெல்வேலி எங்களுக்கெல்லாம் பாடம் சொன்ன சீசுமணி எனக்கு வேடிக்கையாக சொல்கிறேன். தம்பி, அந்த காலத்தில் திருநீர் அணியாதவளை கண்டா அஞ்சு, இப்போ திருநீர் அணிகிறவன்லையுமே சிலரை கண்டா அச்சமாக இருக்குது அப்படின்பார். அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, சைவத்தை மட்டும் சார்ந்து நிற்காமல் வேற எங்கேயோ நிலைமை சார்ந்துக்கிறது, ஆனால் திருநீர் பூசுறது, அவங்கள தான் தம்பி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்பார். பிற சமயங்கள் எல்லாம் மறுத்து சொல்லும்போது பாடத்தில் அப்படி சொல்லுவார். அது மாதிரி இங்கே அதனால் என்ன சொல்வார், மன்னரை அடைந்து வாழ்தல் வஞ்ச நஞ்சு மீளும் நாகம் தன்னுடன் மருவி வாழும்.
பெரிய வஞ்ச இந்த உமிழ்கின்ற விஷத்தை கக்கின்ற பாம்பு அது கூட குடும்பம் நடத்துகிற மாதிரியாம் மன்னர் கூட இருக்குதுங்கிற கூட எந்த நேரமும் அது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அந்த அரசியலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க தான் தலைமையை எதிர்த்தாங்கன்னு சொல்லி முடிஞ்சு எந்த கட்சியாக இருக்கட்டும் வேறு. ஏன்னா அந்த பக்கத்தில் கொஞ்சம் தள்ளிக்கடை இருக்கிறது வட்டம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது தெரியாது. ரொம்ப கூட பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஆகும் பகிச்சுக்கிட்டாங்கன்னா அது அதாங்க சொல்கிறார். மன்னரை அடைந்து வாழ்தல் வஞ்ச நஞ்சுமிழும் நாகம் தன்னுடன் மருவி வாழும் தன்மை என்று உணர்வீராயில். இதுதான் மிரட்டுறது. சொல்லிட்டு இதை நீர் உணர்ந்து கொண்டால் உன்னும் இவ்வோலை காணும் பொழுது நம் தூதரோடும் இந்நகர் வருக மாறன் எழுத்து. இது சொற்களை கேள்வி போட்டான். வருக மாறன் எழுத்து என உரைத்து நின்றான். வாசிக்கிறபடி வாசிட்டான். இப்படி இருக்கு. இப்ப சொல்ற என்ன சொல்ற, மீனவன் எழுதும் ஓலை. மீனவன்னா பாண்டிய மன்னன், மீன்குடியை உடையவன் மீனவன். மீனவன் எழுதும் ஓலை கேட்ட பின் மின்பாலன்பர் ஆனவர் அடியார் எம்மை அடிமையா உடையாரல்லால் தான் எனக்கு அண்ணல் என்றும் தன்னை யான் பிழைத்தேன் என்றும் மாநில மன்னர் சொன்னது என்னென மனத்தில் எண்ணி. அருமையா சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. மீனவன் எழுதும் ஓலை கேட்ட பின், அந்த கோலையை கேட்ட உடனே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சா இவர்கிட்ட, அல்லது சுவாமி இருக்கார் பார்த்துக்கலான்னு நினைச்சாரா, இல்லை சரி இப்போ நாளை காலையில் போய் மன்னர்கிட்ட சொல்லி நினைச்சாரா, என்ன நினைச்சார் என கேட்டார். கேட்ட உடனே இவர் என்ன நினைச்சார் கடவுள். ஏன்னா என்ன நினைச்சிருக்கலாம், ஒன்று ஐயோ ஆமாம் எதுவாக இருந்தாலும் முதல்ல போய் சொல்லிடலாம், இந்த ஆள் நம்பி நம்ம பாட்டு ஏதோ இருந்துட்டோமே அப்படின்னு பதறினாரா, அல்லது நேர சுவாமிகிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அவர் சுவாமிகிட்டே போய் சாமி இந்த மாதிரி மன்னர்கிட்ட கோலை வந்துருச்சு, இப்போ என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு, நாளைக்கு பேப்பர்லாம் கிழிச்சிருவான் நம்மளை அப்படின்னு நினச்சாரா, அல்லது சரி ஒரு நாள் பொறுங்க எல்லோரும் வந்தவங்களாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாளை காலையில் இதுக்கு நம்ம என்னென்னு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு நினச்சாரா. என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லார் கடவுள் மாமுனிவர் சொல்கிறாரு. அவர் என்ன நினச்சாராம், மீனவன் எழுதும் ஓலை கேட்ட பின் மின்பால் அன்பரானவர் அடியார் எம்மை அடிமையாக உடையாரல்லால். பெருமானுக்கு அடியவர்களுக்குத்தான் நான் அடிமை, தான் எனக்கு அண்ணல் என்றும் தன்னை யான் பிழைத்தேன் என்றும் மாநில மன்னர் சொன்னது என்ன அப்படின்னாரு. நான் இந்த சுவாமிக்கு அடியாராக இருக்கிறவனுக்கு தான் நான் அடிமை. இவன் யாரோ இந்த மதுரையிலிருந்து மன்னன், நான் உனக்கு மன்னன் என்றும் நீ எனக்கு அடிமை என்றெல்லாம் எழுதியிருக்கிறான். அந்த லெட்டர் ஒன்றுமே புரியலையே, என்னையா இது அப்படின்னு யோசிச்சாராம். எப்படி எழுதுறாரு பாருங்க. மின்பால் அன்பரானவர் அடியார் எம்மை அடிமையாக உடையாரல்லால். பெருமானுடைய அன்பராய் அவருக்கு அடியார்களாக இருக்கிறார்களே அவர்களுக்குத்தான் நான் அடிமை, அவர்களுக்கு நான் அடிமையாக உள்ளேன், அவர்களுக்குத்தான் நான் அடிமை. இவர் யாரு, தான் எனக்கு அண்ணல் என்றும், யாரோ மாறன் நான் உமக்கு தலைமைன்னு எழுதுறான் ஒருத்தன், தான் எனக்கு அண்ணல் என்றும் தன்னை யான் பிழைத்தேன், நான் அவனுக்கு என்னமோ தப்பு செஞ்சுட்டேன்னு எழுதுறான். அது யார் அந்த ஆளு, என்ன கடிதம் எழுதியிருக்கிறான் அப்படின்னு யோசிச்சாராம். தான் எனக்கு அண்ணல் என்றும் தன்னை யான் பிழைத்தேன் என்றும் மாநில மன்னர் சொன்னது என் மனத்தில் என்னமோ எழுதியிருக்கிறான, உண்மை புரியல எனக்கு அப்படின்னு மனசில் வச்சுட்டு இருந்தாராம். அப்போ எந்த ஒரு உரைப்பு இருந்துருக்கு பாருங்க. சுவாமி கடிமைன்னு கூட சொல்லலை இந்த இடத்துல. என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, மின்பால் அன்பரானவர் அடியார் எம்மை அடிமையாக உடையார். நான் யார், நான் அடிமையாக இருக்கேன்னு சொல்லலை, அடியார்கள் என்னை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்கெல்லாம் அடிமை, அடியாருக்கு அடிமை அப்படின்னு சொன்னா கூட யான் என்கின்ற தற்போதை முன்னாடி விழுந்துடும் ஆனவங்களும். ஆனாலும் என்ன சொல்லிட்டார், அடியார்கள் என்னை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அல்லாமல் எவனோ ஒருத்தன் நான் உனக்கு அண்ணல்னும் நீ எனக்கு தவறு செய்து விட்டாய் என்று யானோ மாநில மன்னனான் யாரோ அவன் ஒருத்தன் எழுதியிருக்கிறான்னு, அது யாரும் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரா ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாம் தான் பெரிய உரைப்பு நமக்கு அடியார்கள்.
அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதர் தாமும் வந்தமை அணுகமாட்டா. ஒரே ஒருத்தர் அடிச்சார். அந்தகன் யமன். அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதர். ஏன்னா யமன் என்ன பண்ணிப்பான், தூதர்கிட்ட டேட் போட்டு கொடுத்து விடுதான். இந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கின்ற, சென்னையில் இருக்கின்ற இந்த அட்ரஸில் இருக்கின்ற இன்னார் தூக்கிட்டு வந்துரு. நேராக வாரம் எப்படி தூக்கணும்னு அவனுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி அவன் நேரம் ஒரு ஹார்ட் அட்டாக் டமான் தூக்கிடுவான். இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இது அவன் வேலை. அது ஏன்னா அவன் ஓலை மேலேருந்து கொடுத்து விடுதான். அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதர் தாமும் வந்தமை அணுக மாட்டாட்டே. எமன் கூட லெட்ரு என்கிட்ட வராது, நீ யாரோ லெட்ரு விழுந்தீங்க மதுரையில் இருந்து போங்கடா. என்ன ஒரு துணிவு பாருங்க. கடவுள் மகனின் வார்த்தை எப்படி போட்டார் பாருங்க. அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதர் தாமும் வந்தமை அணுக மாட்டா. ஏன் சார், எப்படி சார் அவ்வளோ தைரியமா சொல்றாரு? வார்த்தைப்பட உடையவர் மதுகையாலே. இதெல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்கன்னாரு. உடையவர் சுவாமி அவருடைய மதுகையாலே. மதுகைன்னா அவருடைய ஆற்றல். இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா என்ன காரணம்னா, எம்மை உடையவருடைய ஆற்றல். நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என் அடியான் உயிரை வௌவேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய். அதனால பெருமான் வந்து அப்படி, அதனால அவனுக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம். உடையவர், நம்ம எல்லாம் உடையவர் சுவாமி. அதனால உடையவர் மதுகையாலே. மதுகைன்னு அவனுடைய ஆற்றல். உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார். ஒரு நொடியில முப்புறத்தை மெரிச்சவர் அவர். வெந்தொரு கணத்தில், ஒரு செகண்டில், ஒரு க்ஷணத்தில் அப்படி வீழ மேலவர் மேவலர், மேவலர்னா பகைவர், புறங்கள் செற்றார். முப்புறங்கள் தேவாதி தேவர்களையும் பன்னெடும் காலம் சிறைப்படுத்தி துன்புறுத்தி அந்த 3 கோட்டைகளையும் எங்க பெருமான் எப்படின்னார், அப்படி ஒரு சனப்பொழுதுல காலி பண்ணான். அப்பேற்பட்டவர். அப்பேற்பட்டவருக்கு தன் தமருக்கு ஒருவர் அஞ்சத்தகுவரோ. அவருக்கு சொந்தக்காரங்க நாங்க வேற யாருக்கும் பயப்படுவோமோ அப்படின்னாரு. தம் தமரருக்கு ஒருவர். சுவாமிக்கு நம்ம தமர்னர், நம்மளை எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம எல்லாம் சுவாமிக்கு சொந்தக்காரங்களா, அதனால நாங்க இந்த லெட்டருக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம்டான்ட்டு. என்ன வார்த்தை சுந்தரர் சொல்றார் இல்லைங்களா? சுந்தரருக்கு சுவாமி சொல்றான், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தரமன். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் மந்தனை மத்த யானை அருள் புரிந்து மந்தர மாமுனிவர் இவன் ஆரன நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமன். அப்பர் சுவாமிகளும் அதே சொல்ற. சுன்னவன் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம்பளாய அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர். இவ்வளவும் உள்ளவர் ஒருத்தர் தான். யார்? சுவாமி. அவர் தமர்னான். அவருக்கு நாம் சொந்தக்காரங்க. அப்பர் சுவாமி சொல்லி வைக்கிறார். அப்படியே சுவாமியை வந்து சொல்கிறார். சுன்னவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் புலித்தூர் வளரும் பவள நிறமும் அண்ணல் வளாய அறவும் தென்னன் கெடில புனலும். இது அவ்வளோ உண்டது யாருன்னாரு. இந்த அலங்காரங்கள் எல்லாமே நீங்கள் புரித்தோல் அடைந்திருப்பான், பிறைச்சந்திரன் வைத்திருப்பான், பாம்பு வைத்திருப்பான்னு சொன்னாலும் யாரும் புரிஞ்சு வச்சு. அப்படி உடையவர் ஒருவர். இந்த மாதிரி ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு யாரும் சொல்றீங்க அப்படின்னு இல்லை. ஒருவர். அவருக்கு நாம தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவது. மாணிக்கவாசகர் சொல்ற. கொந்தனவும் சோலை கொந்தனவும் புளிர் சோலை கூங்குயிலே இதுகள் நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி. இல்லைங்களா? அழகிய சேவடி காட்டி எம்தமராம் இவன் என்று என்னையும் ஆண்டு உண்டு அருளும் செந்தடல் போல் திருமேனி தேவர் வீரான் வரக்கூவாயின்னு குயில் பெற்று. அப்போ அப்பர் சுவாமிகள் சொல்றார், சுந்தரர் சொல்றார், இவர் சொல்றார். என்னன்னா, நம்ம அந்த உணர்வு முதல்ல இருந்துட்டா போகிறோம். சுவாமிக்கு நாமெல்லாம் உறவினர்கள். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு அவனை சொல்லிட்டு இருந்தா, அவன் அப்பன்னா நம்ம பிள்ளை தானே, அவன் மாமன்னா நம்ம மருமகன் தானே. இந்த உணர்வு நமக்கு வரணும் அடியார்களுக்கு. அதான் சொல்றார். அதனால இங்க என்ன வார்த்தையை போட்டார் பாருங்க. அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதர் தாமும் வந்தமை அணுகமாட்டா.
யம தூதன் என் பக்கத்தில் வரமாட்டான். ஏன்னா உடையவர் மதுகையாலே எங்கள் பெருமானுடைய அருள் வெந்தொரு கணத்தில் வீழ மேவலற்புறங்கள் செற்றார் தந்தமருக்கு ஒருவர் அவருடைய சொந்தக்காரர்களாகி எங்களுக்கு அஞ்ச தகுவரோ. நாங்கள் யாருக்காவது பயப்படுவோமா என்ன? நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படவும், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோ. அவ்வளோ தைரியமாக பின்னாடி அடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? அதனால் நமனை அஞ்சோங்கிறாரு. இங்கே இவர் சொன்னது தானே அவரும் சொல்லிட்டார். யமனுக்கெல்லாம் பயம் இல்லை, இல்லை நரகத்துக்கு அதெல்லாம் பயம் இல்லை, எதுக்குமே நமக்கு கவலை இல்லை. ஏன்னா சுவாமி நம்ம கூட உடையவர் மதுகையாலே பெருமானுடைய ஆற்றல்னால நம்ம எது கவலை இல்லைன்னு சொன்னார். சொல்லிட்டு போய் இவனை இந்த லெட்ரு வந்தவனை இந்த போட்டு உன் லெட்டர் முடிஞ்ச ஒன்றாச்சு, யாருடா அந்த மன்னன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தால என்ன செய்கிறார் பாருங்க. போய் அரண் திருத்தாள் ஏத்தி நேரம் சுவாமிகிட்ட போகிறார். போய் அரண் திருத்தாள் ஏத்தி புண்ணிய வடிவே போற்றி ஆயிரம் சுடிகை பாம்பை மலரன முடித்தாய் போற்றி மாயரும் காலம் காக்கும் மன்னவன் எழுதும் ஓரை பாயிரம் இதுகேள் என்று மொழிந்தினர் பழுதிலாதார். நேர சுவாமிகிட்ட போனாரா. சுவாமி போய் மேலே வணங்குறார். புண்ணிய வடிவே போற்றி ஆயிரம் சுடியை பாம்பை மலரென முடித்தாய் போற்றி மாயிரும் ஞாலம் காக்கும் மன்னவன், இந்த உலகத்தை காக்கின்ற வாண்டிய மன்னன், அவன் எழுதும் ஓலை பாயிரம், அதில் உள்ள செய்தி என்னன்னு சொல்லியிருக்கார் சுவாமிகிட்ட. இப்படிலாம் ஒரு லெட்டர் வந்திருக்கு, உங்கள் கவனத்துக்கு கொண்டாரேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னார். இந்த இடத்துல மன்னர், அன்புடையவர், மந்திரியார் அதெல்லாம் சொல்ல கடவுள் மாமனியர் என்ன வார்த்தைப்படார்? பழுதிலாதார், தப்பு செய்யாத இவர்கிட்ட. ஏன்னா இவருக்கு கடிதம் வந்திருக்கு, இவர் தப்பு செஞ்ச மாதிரி கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட சொல்றாரு. யாருன்னாரு? தப்பு செய்யாதவர் அப்படின்ட்டு, பழுதிலாதார் அப்படின்னு வார்த்தை போட்டார். இப்போதான் இதை கொண்டு கேட்டோடனே அவன் எப்படி இருக்கான் பாருங்க. சுவாமி அப்படியா, ஐயோ லெட்டர் வந்துட்டா, அடாடாடா அப்படிங்களா. என்ன சொல்றான் பாருங்க. கேடிலா இயல்பினாரும் கேட்டில முறுவல் பூத்து பாடலால் ஏத்தும் தெய்வ பன்மையார்க்கு உவந்து சொல்வார். சுவாமியை சொல்லும்போது எப்படி சொன்னார் பாருங்க. கேடிலா இயல்பினாரும், கேடுனா அழிவுன்னு அர்த்தம். சுவாமிக்கு அழிவில்லைங்க. கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லா, கேடுனா அழிவு. சுவாமிக்கு நித்த பொருள். கேடிலா இயல்பினாரும் கேட்டு, அது இவர் மன்னர் இது மாதிரி கடிதம் வந்திருக்குன்னு சொன்னதை கேட்டு இள முறுவல் பூத்து அப்படி லேசாக சிரிச்சான். அப்படியா எழுதிட்டானா லெட்டர் உங்காலு அப்படிங்கிற மாதிரி. கேட்டில முறுவல் பூத்து யாத்தனாரு? பாடலால் ஏத்தும் தெய்வ பான்மையர். மாணிக்கவாசர் பாடலால் ஏத்தும் தெய்வ பான்மையர்னு ஒரு வார்த்தை போட்டார். தெய்வத்தன்மை வாய்ந்தவர்னு சொல்லிட்டார் மாணிக்கவாசர். ஏன்னா உபதேசம்லாம் வாங்கியாச்சு, இப்போ யார் கூட? சுவாமியோட தானே இருக்காரு. உலகத்தை தான் அவருக்கு தெரியவே இல்லையே. ஆனால் அவர் எங்கே இருக்கு? அவருடைய நிலை இப்போ எப்படி இருக்குனார்? மந்திரியா இல்லை, தெய்வத்தன்மை வாய்ந்தவராய். அது எப்படி தெய்வத்தன்மை? பாடலால் ஏத்தும் தெய்வத்தன்மையற்கு உவந்து சொல்வார். சுவாமி மகிழ்ந்து சொல்றாரு. என்ன சொல்றார்? பீடிலாதவர் போல் உள்ளம் பேதுர ஒளிவாய். பீடிலாதவர் போல், பீடுன்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமை இல்லாத அல்லது அறிவில்லாதவர் போல் நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்றாரு. பீடிலாதவர் போல் உள்ளம் பேதுர ஒளிவாய். உனக்கு உள்ளத்தில் இருக்கிற இந்த கலக்கம் அதெல்லாம் நீங்கு. மன்னட்ட இருந்து கடிதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பீடிலாதவர் போல் உள்ளம் பேதுர ஒளிவாய். இந்த நாடெல்லாம் மதிக்க நாமே நற்பரி திரள் கொண்டேகி. வார்த்தையை போட்டான். இந்த குதிரையெல்லாம் நான் வாங்கித்தாரேன் நீ கொண்டு போக சொல்லலை. இந்த நாடெல்லாம் மதிக்க நற்பரித்திரள், அருமையான நல்ல குதிரைகளை நாமே கொண்டேகி. அதுதான் அவனுடைய கருணை. அந்த குதிரைகளை நான் உங்களுக்கு வாங்கித்தாரேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த குதிரைகளை அங்கே வருமாறு நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னார் பாரு? நாடெல்லாம் மதிக்க நாமே நற்பரி திரள் கொண்டே. குடநாடதன் இசை குதிரையை கொண்டு குடநாடதன் இசை
சதுர்பட சாத்தாய்த்தான் எழுந்தருளியும் பண்ண பின்னாடி இவர் தான். குடநாடுன்னா மேல் திசை, ஏன்னா கிழக்கு திசையிலேருந்து மேற்க வரார் மதுரையை நோக்கி. குதிரையை கொண்டுட்டு சொல்கிறார், குடநாடு அதன் குதிரையை கொண்டு குடநாடு அதன் விசை சதுர்பட சாத்தாய். சாத்தனா வியாபாரம், அது ரொம்ப வியாபாரம், ரொம்ப சுவாமியோடவே வியாபாரத்தை ஒருத்தன் கட்டிக்காரனாக இருக்க முடியும். அதனால் சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும், அதுதான் அவனே வந்தான் இந்த குதிரையை கொண்டுட்டு. இல்லைன்னா குதிரையெல்லாம் வர சொல்லி ஏற்பாடு பண்ணலாம், குதிரை அனுப்பிச்சாச்சு போய் பார்த்துக்கங்க அப்படின்னு. அவனே குதிரையோட வர. ஏன்னா இங்கே சொல்லிட்டான், நாடலாம் மதிக்க நாமே நற்பரித்திரள் கொண்டேகி, குதிரையெல்லாம் கொண்டுட்டு நானே வாரேன், நீ கவலைப்படாத சொல்லிட்டு தென்னவர்க்கு அழித்து மீழ்வோம், அந்த குதிரையெல்லாம் மன்னன்ட்ட கொண்டு சேர்த்துட்டு நான் திரும்ப வரேன், நீ கவலைப்படாது. சுவாமி சொல்கிறான். மாணிக்கவாசருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குன்னு அவர்கிட்ட போய் நின்னா என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் அறிவில்லாதவர்கள் போல நீ ஒன்றும் அதுக்கெல்லாம் பயப்படாத, இந்த நாடே மதிக்கிற மாதிரி நல்ல குதிரை திரள்ங்கிறான், குதிரை கூட்டங்களை நானே கொண்டு வந்து மன்னன்ட்ட கொடுத்து தென்னவர்க்கு அழித்து மீழ்வோம், நானே வந்து கொடுத்துட்டு திரும்புகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ இப்போ என்ன செய்யணும், செழும் திரள் தூதரோடு வந்திருக்க, இந்த தூதரோடு மன்னனை குறுகி, ஏன்னா வர சொல்லி எப்படி இருக்காங்க, நீ உங்க கூட போ, மன்னனை குறுகி என்பால் வரவிடும் ஓலை தன்னால் முன்னுற கடிதே வந்தேன். நீங்க லெட்டர் அனுப்பிச்சீங்க, அதனால நான் முன்னாடி வந்தேன், அவன்கிட்ட போய் சொல்லு. எப்படி சொல்லி கொடுக்குறான் பாருங்க, என்ன செய்யணும்னு சுவாமி சொல்றான் டைரக்ஷன். குதிரை இல்லாம நீ ஏன் வந்த அப்படின்னு அவன் கேட்டுருவான். அதனால என்ன சொன்ன, நீங்க அவசரமா வர சொன்னீங்க வந்தேன். இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும், குதிரை என்னாச்சு, ஆவணி திங்கள் மூலம் என்னும் அத்தனத்தில் அங்கே எய்து நற்பரிகள் என்பாய். அவன் முதல்ல என்ன கேட்க போறான், முதல்ல வந்து இவர் பார்த்த உடனே கொஞ்சம் திருப்தி ஆவான், ஏன்னா ஆளை கூப்பிட்டு வந்தாச்சு. அதனால கூப்பிட்டு வந்தேன், குதிரை இல்லாமல் நீ எதுக்கே அங்கே வந்த அப்படின்னு கேட்க போறான். அதனால முதல்ல இவரே பதில், நீங்க லெட்டரில் என்ன எழுதுனீங்க, இந்த லெட்டர் கண்ட உடனே வருகன்னு போட்டீங்க, அதனால நான் வந்துட்டேன். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன மனசில் இருக்கு, குதிரை எப்போ வரும்னு. ஆவணி மூலத்தன்னைக்கு இங்கே குதிரையோட வந்துச்சு. மன்னன் சந்தோஷமா இதான் அது சொல்றாரு, தென்னவர்க்கு அழித்து மீழ்வோம். சுவாமி சொல்ல, நான் வந்து குதிரையை கொடுத்து வரேன், செழுந்திரல் தூதரோடு மன்னனை குறுகி, இந்த தூதர்கள் ஒன்று அழைச்சிட்டு வந்தாங்களே போகணும்னு, அவங்க கூட போங்க, நீங்க போய் மன்னனை குறுகி என்பால் வரவிடும் ஓலை தன்னால் முன்னுற கடிது வந்தேன். நீங்க அவசரமா வர சொல்லி கடிது வர சொல்லி எழுதுனீங்களே, அதனால வந்துட்டேன், முன்னுற கடிது வந்தேன். ஆவணி திங்கள் மூலம் என்னும் அத்தினத்தில் இங்கே எய்து நற்பரிகள் என்பாய். இந்த இடத்துல ஆவணி மூலத்தன்னைக்கு அருமையான குதிரை எல்லாம் வந்து சேரும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிடுன்ட்டான். குதிரையே கண்ணால பார்க்கல, கொண்டு போன பட்டாடுலேருந்து எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருக்கு. என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டான், ஆவணி மூலத்தன்னைக்கு எங்கள் குதிரை நல்ல குதிரையாக வந்து சேருன்னு சொல்லிடுன்ட்டான். நம்மளால் அங்கே என்ன இங்கே தான் கண்ணீர் வந்துடும். சொல்கிறான் பாருங்க சுவாமி, இதை சொல்லிட்டான். அடுத்தால எப்படி வழி அனுப்பிச்சாங்க சுவாமி, மாணிக்கவாசகர்கள் போய் சென்ட் ஆஃப் கொடுக்குறான் திருப்பெருந்துறை. அதெல்லாம் நம்ம சைவத்துக்கே பெரிய பெருமை சார், நம்மளுடைய இலக்கியத்தை பா பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த இலக்கியெல்லாம் நமக்கு உள்ளதுன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். சொல்கிறார் பாருங்க, தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று சற்றும் நின்மனம் கவர்ச்சி கொள்ளாது. அங்கே போனால் மன்னன் ஏதோ கேள்வி வைப்பான், 4 பேர் முன்னாடி, என்ன சார் என்னமா பண்ணலாம் இது பண்ணிங்களாமே அப்படின்னு 4 ஏன்னா மந்திரிக்கெல்லாம் மந்திரியாக இருக்கவன். இப்போ அங்கே 4 பேர் முன்னாடி நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்டான்னா அதுவே அசிங்கம். அவன் என்ன சொல்லுவான்னு இல்லை. ரெண்டாவது அப்போல்லாம் மன்னருக்கெல்லாம் பவர்ஸ் எவ்வளோலாம் செய்யாது. முதல்ல இவன் பிடிச்சி உள்ளே போடுறான், குதிரை வந்த அன்னைக்கு வெளியே விடு, அது 3 நேரம் கொள்ளு மட்டும் கொடு, வேற ஒன்றும் கொடுக்காது, என்ன வேணாலும் சொல்லிடலாம். அதனால் அப்படி ஏதாவது சொல்லிடுவானோன்ட்டு தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று, உனக்கு துன்பம் கொடுப்பான் என்று சற்றும் நின்மனம் கவர்ச்சி கொள்ளாது. நீ கொஞ்சம் கூட பற்றி கவலைப்பட வேண்டாம் போ, ஏன்னா மன்னாதி மன்னன் சொல்கிறான் பதில். அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த தைரியம் வந்து நமக்கு எப்போ வரும்னா, இந்த பாட்டெல்லாம் என்னமோ வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, ஒரு காய்ச்சல் வந்தது, 3 நாளாக அப்படின்லாம் துன்பம் விடுறோம் பாருங்க, அப்போ இருக்கணும். மன்னனே வந்து கூப்பிட்டாலும் கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு சொன்னானே, அது மாதிரி எல்லா அடியார் பெருமக்களுக்கும் அவன் கூட இருப்பான். அதான் வாதபானம் தர செய். ஏதோ மாணிக்கவாசகர் கொடுத்தான் இல்லை,
மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை நம்பி படிக்கிறவர்களுக்கு மாணிக்க வாசகர் எப்படி அருள் செய்தானோ அதே போல நமக்கும் அருள் செய்வான். பாமன் சாமிகள் சொல்றார், என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளியில் கனைத்தண்டை சிலைந்து வரும் கழுகுமலை முருகா. அப்படியே கேட்கிறேன், முருகா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அது இதுன்னு நீ என்ன ஒருவேளை ஒதுக்கி வச்சேன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பாட்டை படித்து ஒன்றை அடையலாம்னு நம்பி படிச்சுட்டு இருக்காங்க பத்தியா, அந்த அடியாரை கை விட்டுறாரு. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேன் கழுகுமலையில் பாடுறாரு. அதுதான் நம்ம இவரும் என்ன கேட்குறாரு பாருங்க, என்ன சொன்னார். ஏன்னா சுவாமி கூட இருப்பான். அதனால் எப்படி பாமன் சுவாமியோட நூல்களை படித்து முருகப்பெருமான் அருளை பெறலாமோ அது மாதிரி மாணிக்கவாசலுடைய திருவாசகத்தை படித்து சுவாமி அருளை பெறலாம். அந்த சுவாமி சொல்கிறான், தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று சற்றும் கொஞ்சம் கூட நீ கவலைப்படணும். நின் மனம் கவர்ச்சி உள்ளாது ஒளிக என நீர் சாத்தி திருநீர் பூசி அனுப்பி வைக்கணும். நீங்கள் பரீட்சைக்கு போகிற நம்ம பிள்ளைகளுக்கு திருநீர் பூசி அனுப்பி வைக்கணும். வெளியூருக்கு போகிற நம்ம பிள்ளைகளுக்கு திருநீர் பூசி அனுப்பி வைக்கணும். சுவாமி காட்டுறான் அந்த நெறிய. ஆனாலே நீ சற்றும் கவர்ச்சி கொள்ளாது ஒளிக என நீ எதுக்கும் பயப்படணும். நான் போடா ராஜா திருநீர் இருக்குடா அப்படின்னு அது யார் பூசி வைக்கிறான், அவன் பூசுறான். ரெண்டாவது தடவை இது நீர் சாத்தி பொன். அங்கே தான் அடுத்தால ஒன்று பண்ணான். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இவ்வளவு நேரம் ஆள் இப்போ எப்படி இருக்கிறாருன்னா கோவணத்துலேயும் பறந்து விரிந்த தலையிலையும் உடம்பெல்லாம் திருநீர் பூசு. இப்படி இப்போ மன்னரவைக்கு போனார்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லாம் ஷாக்காயிடுவான். அதனால் இப்போ சாமி என்ன பண்ண எவ்வளவு கவனமாக சாமி பண்ணுறான் பாருங்க. இப்போ என்ன பண்ணான்னா நீர் சாத்தி பொன்மணி கலங்கள் நல்கி சுவாமி கொடுக்குறான் பொன்னாரான ஆபரணம் அதெல்லாம் போடுப்போம். அங்கெல்லாம் போகிற ஜம்முனுவை மாப்பிள்ளை மாதிரி இல்லை, அந்த மன்னனை விட செம்மை ட்ரெஸ் ஒன்று பண்ணுற மாதிரி இருப்போம் அப்படின்னு பண்ணி விடுறான். பொன்மணி கலங்கள் நல்கி அதுக்கப்புறம் பூந்துகில் பிறவும் தந்து. பூந்துகில்னா துகில்னா ஆடை, பூந்துகில் நல்ல விலை உயர்ந்த அருமையான ஆடைகள் அதெல்லாம் கொண்டு விடுறான். பூந்துகில் பிறவும்னு ஒரு வார்த்தை போட்டார். அப்படின்னா ஆடை நகை பிறவும் அதுக்கு என்னெல்லாம் உண்டோ என்னெல்லாம் கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் பிறவும் தந்து மண்மனத்து உகை கூற. இந்த உலகத்திலேயே அந்த அரசன் அவன் மனசு குளிர்ற மாதிரி போய் நில்லைங்க. ஏன்னா அவன் என்ன அவனுக்கு செய்தி எப்படி போயிருக்கு அப்படின்னா, இங்கே கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆள் ஒரு கோவணத்தை கட்டி தலையெல்லாம் பரட்டையாகி திருநீர் பூசிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறாமன்னா அப்படின்னு செய்தி போயிருக்கு. இப்போ எப்படி சொல்ல, இப்போ மன்னன் அதுக்கே கலங்கி ஒரு கோபத்தில் இருக்கிறான். அதனால மண்மனத்து ஓகை கூற குறனை ரொம்ப அதிகமா அவன் நல்ல மகிழ்ச்சி அடைகிற மாதிரி மந்திரி பான்மை செய்து மந்திரி கோலத்தை அருமையாக பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டான். மேக்கப் நம்ம ஆள் போட்டான்னா பண்ண எப்படி போடுவான் பாருங்க, என்னெல்லாம் ரோல் பண்ணியிருக்கான் பாருங்க. இல்லை சங்கிலி நாச்சியார்ட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கல்யாண புரோக்கராக போனான். இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கான் நம்ம ஆள். அதனால் எப்படி பண்ணுறான், மந்திரி கோலத்தை என்ன பண்ணான், மண் பொன்மணி கலங்கள் நல்கி பூந்துகில் பிறவும் தந்து மண்மனத்து வகை கூற மந்திரி பான்மை செய்து. ஒரு மந்திரினா எப்படி இருக்கணுமோ அப்படி நிப்பாட்டினான். இப்போ கூட தண்ணீர் பூசிட்டு போ அப்படின்னு போனால் அவர் மதுரைக்கு போகிறாரு, நம்மளும் கிளம்புறோம். மதுரையில் போய் என்ன நடந்தது என்பதனை வரக்கூடிய வாரத்தில் சிந்திப்போம் என்று சொல்லி, வரக்கூடிய 3, 4, 5 3 நாட்கள் மார்கழி அருள்மலை நிகழ்வை ஒரு முறை நினைவூட்டி, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்துடுவோம், தங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் நம்முடைய சிவகுமார் ஐயா 2 நாட்கள் இங்கே இருக்கிறாங்க, அடியன்னு ஒரு நாள் இருக்கிறேன் இருந்து அந்த நிகழ்வை எல்லாம், ஏன்னா இந்த முறை தலைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சுவாமி சொன்ன மாதிரி தான், அந்தகன் எழுதும் ஓலை அதுக்கே கவலைப்பட வேண்டாங்க மாதிரி தான், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், குறைவிலா நிறைவு என்றும் இன்பம் அப்படிங்கிற மாதிரி தான் தலைப்புகளே 3 நாள் அப்படி தான் பேசுகிறோம். அடியாரானார் யாரு எதுக்கும் கவலை இல்லை என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய இடம் ஆர்வி குமாரசாமி மண்டபம். உறுதிப்படுத்தக்கூடிய அன்பர்கள் நாம தான், கூட இருக்க போகிறது சுவாமி தான். அதனால் அந்த மார்கழி அருள்மலையில் எல்லாருமா இருந்து சுவாமியை அனுபவிக்க வேண்டும், பேச்சே இல்லை, சுவாமியை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கூட யார் இருந்தான்னா சுவாமி தான். உண்மையிலே அவன் இருந்து நீங்கள் ராத்திரி வீட்டுக்கு போய் படுத்துட்டு யோசிங்க, அவன் மாணிக்கவாசகர் எப்படி மேக்கப்பு போட்டு விட்டுருந்துருப்பான், அவன் எப்படி திருநீர் பூசி திரும்ப அனுப்புகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க,
அந்த பெருமான் நம்மோடும் என்றும் இருப்பான். அதுதான் செய்தி என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் இதை ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தபம் வேண்டி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.